வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக எல்லாவர்களும் குலைவலாம் உங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலர்நீ வாழ்க வாழ்க அருட்பெரும் ஜோதி. இந்த மாலை நேரத்தில் எல்லாரையும் தீபம் வாழ்த்து வரவேற்கிறது. ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக. ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தும் உணர்ந்தோய் வருக. ஒன்றிரண்டு திலகும் பரமானந்த சுகையல்வே வருக. இம்பர்தமயரவாக்கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக. என்போல்வார் கலகம் தவித்து கதியளிக்கும் கண்ணே வருக. கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக. கலைமதிதோய் வலகம் ஜெறிந்த வளர்வதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வளல் எனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே. அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய துணையால் நம்முடைய தீபம் அறக்கட்டளை மூலமாக இந்த மாதாந்திர சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனுடைய நிறுவனர் அண்ட் தலைவர் பாலா ஐயா அவர்கள் சென்னை உள்பட சுமார் 15 கிராமங்களுக்கு அன்னதானம், ஆடை தானம், கல்வி தானம், ஞானதானம் இப்படி பெருகிக்கொண்டே இருக்கின்றது அவருடைய அந்த பணி. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் தேவதானம்பேட்டை கிராமத்தில் ஜோதி மாமலை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே சென்னையில் இருக்கிறோம். நகரத்தில் வள்ளல் பெருமான் நகரத்தில் தான் 35 ஆண்டு காலத்துக்கு மேலாக இருந்தார். அவர் என்ன பண்ணார், இந்த நகரத்தில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படி கிராமப்புறமாக போகலான்னு அப்புறம் முடிவு பண்ணார். அதுபோல் நம்ம பகுதியில் நம்ம பிறந்து வளர்ந்ததுலேருந்து இங்கே சென்னையிலே இருக்கிறோம், டவுனில் இருக்கிறோம். சரி, இந்த மக்களும் இயற்கையோடு இயற்கையாக மலை வளம், நீர் வளம், நிலவளத்தோடு இருக்கிற அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நம்முடைய பாலாஜி அவர்கள் என்ன பண்ணார், அந்த தேவதானம்பேட்டை ஜோதிமா மலையில் இயற்கையோடு இயற்கையாக நாம் இருக்கணும் அப்படின்ற ஏற்பாடு பண்ணார். சரி, இப்போ நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்கலாமா? சரி, அந்த பகுதியில் இருக்கிற மக்களும் சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆண்டவனுக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் வரும். நம்ம குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுது, அந்த குழந்தைக்கு எதனா உதவி செய்யணும், அந்த பால் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்ல. அதுபோல் ஐயா என்ன பண்ணார், அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் எல்லா குழந்தையும் சந்தோஷமாக வாழணும்னு ஒரு கோசாலை அமைக்கணும்னு முதல்ல சொன்னார். அப்படி கோசாலை அமைத்து பால் கறந்து ஒவ்வொரு வீட்டில் குழந்தை இருக்கிற வீட்டில் 1/2 லிட்டரு 1 லிட்டரு பால் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல சொல்கிறேன். நான் சொல்கிறேன், ஏன் ஒரு வீட்டாக போய் குழந்தை இருக்குதான்னு பார்த்து லிஸ்ட் எடுத்து கொடுக்க முடியுமான்னு? இல்லை, நம்ம பால் கொடுப்போமே எல்லா வீட்டுக்குமே, எல்லோரும் சாப்பிட்டுமே, குழந்தை இருக்கிறவங்களும் சாப்பிட்டோம், குழந்தை இல்லாதவங்களும் சாப்பிட்டுமே அப்படின்னு அந்த மாதிரி சொன்னார். அப்படி அந்த கோசாலை அமைத்து அந்த பகுதியில் இருக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு, அப்படி குழந்தைக்கு பால் கொடுக்கறது மட்டும்தானா, இல்லை அந்த பெற்றவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும், இல்லை அப்படி அதுக்காக ஒரு தர்மசாலையை அமைத்து சாப்பாடு மட்டும் போட்டால் போதாது, ஞானதானத்தோடு சேர்த்து கொடுக்கணும். ஐயா சாமி சொல்லும்போதே சொன்னார், நானும் கிட்டத்தட்ட 15-20 ஆண்டு காலமாக அங்கே பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு. அந்த ஞானதானம்னு சொல்லும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது.
சாப்பாடு போட்டால் சாப்பிட்றதுக்கு சந்தோஷம், சாப்பிட்ட உடனே அடுத்த வேலையாக போயிட்டு அப்படி வெளியே கூட உட்காந்துன்னு மரத்தாண்ட கூட உட்காந்து இப்படி இந்த சினிமா கதையோ நாட்டு கதையோ நடப்பு கதையோ பேசுகிறதுக்கு நல்லா இருக்குமே தவிர ஆன்மீக கதையை கேட்குறதுக்கு வாய்ப்பில்லை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 கோடி மாயை இருக்குது தான் இந்த உலகத்தில். அதை மணிவாசக சுவாமி சொல்லும்போது 6 கோடி மாயை இருக்குது. அந்த 6 கோடி மாயில் இதெல்லாம் ஒரு மாயை. அவன் சாப்பிட்றதுக்கு மட்டும் இங்கே வரணும், அது ஒரு மாயை. சாப்பிட்டு வெளியே போயிடணும், அதுதான் அவனுக்கு கணக்கு. நல்லது தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் அவனை விடாது. அதையும் தாண்டி இங்கே வர்றது தான் சிறப்பு. அப்படிப்பட்ட அந்த ஞானதானத்தையும் கொடுக்கணும் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஞான சபை அமைக்கணும் அப்படின்னு ஞான சபையும் இப்போ ஏற்பாடு வேலை நடந்துன்னு இருக்குது. இது கூட அங்கே மட்டும் இல்லை, செஞ்சு மருத்துவமனையில் தினமும் ஆஸ்பத்திரிக்கு வரவங்க, மருத்துவமனைக்கு வர ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். தினமும் அங்கேருந்து சாப்பாடு செஞ்சு டாடா ஏசி மூலிமா அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படி அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் பேரின்ப லாபத்தை அடையணும், ஞானத்தை அடைய வேண்டும் என்ற பேர் ஆவலோடு அதுக்கு உறுதுணையாக நம்முடைய பாரதி ஐயாவும் மற்ற சன்மார்க்க அன்பர்களும் வருகை தந்து அங்கே ஒரு பெரிய பணியை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிறுவனர் தலைவர் பால ஐயா அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பவானி சங்கர் அறங்காவலர் ஐயா அவர்களும் ஒரு இடத்துல அறங்காவலராக இருக்கிறன்னா அதுவே ஒரு சிறப்பு. நடுவில் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிவிட்டு அப்புறமா ஐயாக்கெல்லாம் சொல்லலாம். ஒருத்தன் என்ன பண்ணால் ஒரு கல்லால் ஒரு நாயை பட்டால்னு அடித்தான், மண்டை ஒழிஞ்சு ரத்தம் ஒழுகினே ஓடுச்சு. உடனே அதை பார்த்து ஒரு அரசங்கிட்ட சொன்னானா, என்னங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி. அது பார்த்திங்கன்னா அந்த நாய் பேசக்கூடிய வல்லமை உடைய நாய். அது ராஜா கிட்ட சொல்லிச்சான், சாமி அவரை தண்டனைலாம் கொடுக்காதீங்க, அவரை அறங்காவலராக போட்டுருங்க கோயிலில் அப்படின்னு. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டாரான். இல்லை, நான் கூட அறங்காவலராக இருந்து தான் நிறைய திறன், அதனால தான் இந்த பிறவியில் நாயாக வந்துட்டேன் நான். அதே மாதிரி அவனும் குத்தினா அவன் நாயாக வந்துட்டு நான் மனுஷனாக வந்து அடிக்கலாம் பாரு. அப்போ இந்த உலகத்தில் தப்பாக அறங்காவலர் அப்படின்னு சொன்னால் ஏமாற்றி தான் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் இருக்குது. அதை மாற்றி தீபம் அறக்கட்டளை மூலமாக அறங்காவலராக இருந்து இந்த 15 ஊர்லேயும் சாப்பாடு போடணும், இன்னும் இதை விட இன்னும் இப்போ 150 ஊராக போடணும், 1500 கிராமத்துக்காக சாப்பாடு போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவர் அனுப்பிச்சிருக்கிறான்னு சொன்ன நம்முடைய பவானி சங்கர் ஐயா அவர் அறங்காவலராக இருக்கிறது எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு செய்தியாக பாருங்க. அப்படிப்பட்ட தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் அடுத்ததாக இந்த கூட்டத்தை ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு மாத கூட்டமும் சிறப்பாக பொறுப்பாளராக இருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தீபம் சாமி சங்கரன் பிள்ளை ஐயா அவர்கள். நான் பத்திரிகையில் தான் பார்த்தேன், ஐயாவை பார்த்தா எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தால் கூட அவர் தானான்றதெல்லாம் நமக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, பேர் பழக்கம் இல்லை, ஆள்லாம் பழக்கம் தான். எல்லாருமே அம்மா கூட எல்லாருமே நம்ம அங்கே தேவதானம்பேட்டையில் பார்த்துருக்குறோம். அப்படி இந்த கூட்டத்தை ஒவ்வொரு மாதமாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தீபம் சாமி சங்கரன் பிள்ளை ஐயா அவர்களுக்கும் இந்த மாதாந்திர கூட்டத்தை இப்போ நம்ம மகாதேவன் ஐயா அவருடைய செய்தி பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டம், கண்டன கூட்டம் அப்படின்னா எல்லா கூட்டத்திலையும் பார்த்திங்கன்னா அவர் தான் கதாநாயகனாக திகழ்ந்து கொண்டிருப்பார். அப்படி ஒரு வேகமாக பேசுகிறதோ இல்லை சிறப்பாக அந்த தொகுப்புரை வழங்குறதோ அந்த செய்தியில் அந்த வகையில் அது மட்டும் இல்லை, அன்னதானம் செய்கிறது, சாப்பாடு செய்கிறது, சாப்பாடு போடுறது, இன்னும் அப்படி பல சகலகலா வல்லவராக பாட்டு பாடுறது, நாடகம் நடிக்கிறது, அப்படி என்னென்ன இருக்குதோ பெயிண்ட் அடிக்கிறது, வள்ளலார் படம் வரைகிறது, இப்படி எல்லா விதமான சகலகலா வல்லவராக திகழ்ந்து கொண்டு இந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பாளராக நடந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சாது மகா ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்திற்கு இப்போ நம்ம எல்லோரும் வரல, வெளி மக்கள்லாம் நிறைய வரல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த உலகத்திலே யார் ரொம்ப தைரியமான ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தைரியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தானா. ஏன் அப்படின்னு பார்த்தா அவர் தான் நந்தியம் பெருமானை மட்டும் உட்கார வச்சு பாடம் நடத்தினாராம். ஒரே ஒரு ஆளை வச்சு பாடம் நடத்தின ஒரே ஒரு வாத்தியார் யாருன்னா சிவபெருமானும் நந்தியம் பெருமாள் தானா. அப்போ எவ்வளோ தைரியமாக இருப்பாங்க பாருங்கள். அப்போ எனக்கு இப்போ இவ்வளோ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எதிரே உட்காந்துருக்கும் போது எனக்கு எவ்வளோ தைரியமாக இருக்கும் பாருங்கள். அதனால் இந்த கூட்டத்தை சிறப்பு செய்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அதுபோல் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபம் அறக்கட்டளை வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்ணன் மாதிரி இருக்கின்ற அன்பர்கள். அந்த கர்ணன் என்ன பண்ணான்னா ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுனே இருந்தாராம்.
எண்ணெய் தேய்ச்சிக்கினே இருந்தாரா. அப்போ ஒருத்தன் வந்த உடனே சாமி அதனால் கொடுங்கன்ன உடனே அப்படி எண்ணெய் தேய்ச்சி இப்படி ஊற்றிருந்தா அந்த கையில் இருக்கிற தங்க கிண்ணத்தை அப்படி கையில் கொடுத்தாரான். அவன் வாங்கினவன் சொன்னானா, ஏங்க இடது கையால் கொடுக்குறீங்களே என்னங்கன்னு சொல்லி. அதுக்கு அவர் சொன்னாரான், இது தங்க கிண்ணம், நீயே பிச்சை கேட்க வந்திருக்கிற, இதை கொடுக்கறதுக்கு இந்த கையில் மாற்றி கொடுக்கறதுக்காட்டி என் மனசு மாறலாம் இல்லை. மனசு மாறி நான் என்ன பண்ணுவேன், என்னடா பொண்ணுக்கு போய் தங்க கிண்ணத்தை கொடுத்தா ஒரு அலுமினி கிண்ணம் கொடுத்து அனுப்பலாம் கூட நினைக்கலாம் இல்லை. அதனால தான் நான் அந்த மனசு மாறுறதுங்காட்டையும் இப்படி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரான். அதுபோல் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ற செய்தியை முன்னிலைப்படுத்தி கர்ணன் போல இந்த தீபம் அறக்கட்டளையுடைய விரும்பிகள் என்று சொல்லக்கூடிய விருப்பமுடையவர்கள் பல பேர் இந்த தீபம் அறக்கட்டளை ₹1 கொடுத்தா கூட அது மனிதன் என்று சொல்லக்கூடிய கடவுளிடம் போய் சேர்ந்துடும் அப்படின்ற எண்ணத்தோடு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த தீபம் அறக்கட்டளை நல்லா தர்மம் கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு உதவி செய்து கொண்டிருக்கின்ற தீபம் விரும்பிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை கூறி, இந்த வணக்கம் சொல்கிறது என்னென்னா யாரையும் புகழ்ந்து சொல்கிறதுக்காகவோ மற்றதுக்காகவோ இல்லை, ஆனால் எல்லாரும் இந்த தீபத்தை அறக்கட்டளைக்காகவும் தர்மம் செய்யணுன்ற எண்ணத்தோடு முயற்சி இருக்கிற அத்தனை பேருக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருள் கிடைக்கணும் என்ற எண்ணத்தோடு அனைவருக்கும் வணக்கத்தை கூறி, இந்த கூட்டத்தினுடைய தலைப்பு நான் பார்த்தீங்கன்னா இந்த சொற்பொழிவு கடவுள் நிலையும் வள்ளலார் நிலையும். கடவுள்னா யார், அவர் எங்கே இருக்கிறாரு, வள்ளலார்னா யார், அவர் எங்கே இருக்கிறாரு, அவங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது. சரி, இவங்க 2 பேரும் எப்படி போனால் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு என்ன கனெக்ஷன், அந்த செய்தியை மட்டும் நாம் இங்கே பார்க்க போகிறோம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் நிலையும் வள்ளலார் நிலையும் அப்படின்ற தலைப்பை 99% அருட்பாவில் இருக்கிற செய்தி மட்டுமே தான் தொகுத்து வச்சுருக்கோம். இந்த தொகுப்பை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படிலாம் செய்தார், வள்ளல் பெருமான் எப்படி அனுபவித்தார், அந்த செய்தியை நாம் அங்கே இப்போ சிந்திக்க வந்திருக்கின்றோம். அந்த வகையில் என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடைய விடைய நோய் பொறுத்து கொண்டு நீ தன்னுடைய அன்பர் சங்கம் சார்ந்து நான் நின்னுடைய புகழனை நிகழ்த்தச் செய்கவே. நாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய பெருமையும் புகழையும் பேசணும் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு ஆண்டவன் வச்சிருக்கிற அந்த மெய்யடியார்கள் சங்கத்தில் சேர்ந்து தான் அதை செய்யணும். சரி, அந்த மெய்யடியார் சங்கம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது தீபம் அறக்கட்டளை அப்படின்னு வச்சுக்கோ. நமக்கு தெரிஞ்ச தீபம் அறக்கட்டளை வள்ளல் பெருமானுடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய மெய்யடியார்கள் சங்கம். அந்த சங்கத்தில் நானும் சேர்ந்து இப்போது இங்கே 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் என்னால் கொடுக்க முடியுமானா என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் 1000 பேருக்கும் யார் யார் கொடுக்குறாங்களோ அதில் என்னால் முடிஞ்ச பணமாகவோ பொருளாகவோ உழைப்பால் கூட என்னால் நான் நான் 100 பேருக்கு சாப்பாடு போடுறேன் என் கையால் அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஒரு புண்ணியம் இருக்குது. அந்த புண்ணியத்தை சேர்ப்பதற்கு இந்த அன்பர்கள் தன்னுடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தன்னுடைய அன்பர் சங்கம் சார்ந்து நான் நின்னுடைய புகழ்தனை நிகழ்த்தச் செய்கவே. நான் என்ன பண்ணணும்னா அப்படி அவங்க கூட சேர்ந்து நான் யாருன்னு பெருசாக மாலை சட்டையை தூக்கி காட்டுறதை விட உன்னுடைய புகழை பாடுவதற்கு, யார் ஆண்டவனுடைய புகழை பாடுவதற்கு எனக்கு நீ அருளை கொடு. அப்படிப்பட்ட இந்த சன்மார்க்க சங்கத்தில் தீபம் அறக்கட்டளை சேர்ந்து எனக்கு அருளை கொடு அப்படின்னு ஆண்டவங்கிட்ட வேண்டி கடவுள் நிலை போவோம். கடவுள் நிலை எப்படிப்பட்டவர், அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கடவுள் நிலை அறிந்தவர் இந்த உலகத்தில் யாருன்னா இருக்கிறாங்கன்னா யாருமே இல்லை. சரி, யாருன்னா இந்த உலகத்தில் அறிஞ்சாங்களா, சரி வேறு உலகத்தில் யாருன்னா கடவுளை அறிஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த வேறு உலகத்துலேயும் கடவுளை பார்த்தவங்களே இல்லை. அப்படி யாருமே பார்க்க முடியாத கடவுளை நம்ம எப்படி சொல்ல முடியும், நம்ம எப்படி பேச முடியும் அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு நான் இந்த மீட்டிங் தான் பேச வந்திருக்கேன். ஆனால் ஐயா ஒவ்வொரு மாதமும் பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவருக்கு தெரியும் யார் யார் என்னென்ன பேசுனாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்கிட்ட கேட்குறத விட ஐயா கிட்ட கேட்டால் கூடுதலாக சொல்லுவாங்க. அதுபோல் கடவுள் நிலையை யார் சொல்லுவாங்கன்னா கடவுள் நிலை தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. யார், வள்ளல் பெருமான் பார்த்தார், அவர் சொல்கிறாரு. சரி, அவர் பார்த்தது நம்மக்கிட்ட சொன்னாரா, நம்மக்கிட்ட சொல்லலை. அப்போ நம்ம அடுத்தது எப்படி பண்ணணும், அருட்பாவில் சொல்லியிருக்கார். அருட்பாவு மூலிமா கடவுள் நிலையை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்படி அந்த கடவுள் நிலையை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கங்குகரை காணாத கடலே. கடவுள் யாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கரை, அது எங்கே இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன கடல். நான் நேற்று இந்த செய்தி எழுதும்போது எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பாப்பாட்ட கேட்டேன், கடல்னால் இந்த உலகத்தில் பெரிய கடல் எதுமான்னு. அது உடனே வங்காள விரிகுடாதாங்க பெரிய கடல்னு சொல்லி. ஏம்மா உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற பெரிய கடல் தான் கடல் இல்லைம்மா, அதோட பெரிய கடல் இருக்குதுன்னு அப்படியே கம்முன்னு தெரியல. அதுக்கு
நான் சொன்னேன், இந்த உலகத்தில் 75% கடல், 27% தான் நிலம். அந்த கணக்கில் வருது. அப்படி இதில் இத்தனை % கடல் இருந்தாலும் அதில் பெரிய கடல் எதுன்னு சொன்னால் பசிபிக் பெருங்கடல் தான் பெரிய கடல். அதுக்கு அடுத்ததாக 2வது கடல் பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல்னு சொல்கிறாங்க. 3வது இந்திய பெருங்கடல். நம்ம 3வது கடலுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம், பெரிய கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறோம். ஏன் அது பக்கத்தில் இருக்கிறோன்னு சொன்னால், அந்த இந்திய பெருங்கடலுக்கு நம்ம என்ன கரையாக இருக்கிறோம்னா கரை இல்லை. 3வதாக இருக்கிற கடலுக்கும் நம்ம கரையாக இல்லை. நமக்கு பக்கத்தில் இருக்கிற வங்காள விரிகுடாவுக்கும் கரையும் இல்லை. நமக்கு கரை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, சின்ன கடலாக இருந்தாலும் சரி பெரிய கடலாக. அப்படி கடலுக்கு கரை இல்லை. அப்படி கரை இல்லாத இருக்கிறவர் தான் கடவுள். அப்படி கரை இல்லாத இருக்கின்ற கடவுளை நாம் எங்கே போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால், அவர் அந்தரமாய் அப்பாலாய் அதற்கு அப்பாலாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இருக்கக்கூடியவர். அந்தரமாய் அப்பாலாய் அதற்கு அப்பாலாய் இருக்கக்கூடிய கடவுள். சரி, அவரை போய் எங்கெங்கே பார்க்கறது அப்படின்னு சொன்னால், அதுவும் நீ எங்கேயும் போய் பார்க்க தேவையா. அவரை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நெடுங்காலமாக சித்தர், யோகர், அறிஞர், மால், அயன் இவர்கள்லாம் அனந்த வேதம் கோடி ஆண்டு கடுந்தவம் கிடந்து பார்க்குறாங்களாம். கடுந்தவம் இருந்து பார்க்குறாங்களாம். அப்பையும் பார்க்க முடியல. சரி, அப்படி பார்க்க முடியாத கடவுள் எங்கே தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் இந்த அண்டங்கள் எல்லாம் கண்ணாக இருக்கின்றார். இப்போ ஒரு மனுஷனை பார்க்குறேன்னு சொன்னால் அவர் கண்ணை பார்த்து தான் பேசும். யாரை பார்த்தாலும் அப்படி பார்த்தா கண்ணை முகத்தை பார்ப்போம், கண்ணை பார்த்து தான் பேசும். அப்படி ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக இருக்கிறது கண். அந்த கண்ணை தான் பார்த்து பேசுகிறோம். அப்படி கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, உலகத்து அண்டங்கள் எல்லாத்தையும் கண்ணாக தான் இருக்கிறார். அப்போ நம்ம எல்லோரும் பார்த்து தானே இருக்கிறோம். ஆனால் அப்படி எல்லாரும் பார்த்துருந்தாலும் அவரை நமக்கு தெரியல. அண்டம் எல்லாம் கண்ணாக இருந்தாலும் அவரை பார்க்க முடியவில்லை. வேதங்கள் எல்லாம் ஓலமிட்டு அழுகின்றது, கடவுளை பார்க்க முடியலன்னு ஓலமிட்டு அழுகிறது. பல கோடி கற்பகாலம் தீயிலிருந்து பல கோடி ஆண்டு காலம். இப்போ நான் ஒரு பரீட்சை எழுத போகிறேன் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த பரீட்சை எழுத போனோம்னா நான் நைட்டும் பகலும் தூங்காத ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பரீட்சை எழுதணும், படிக்கணும். அப்போ தான் மறுநாள் எழுத முடியும். ஒரு சாதாரண பரீட்சை எக்ஸாம் எழுதுறதுக்கே இப்படி இருந்தால், ஆண்டவனை பார்க்கணுன்னா எப்படி இருக்கணும்? அவன் கற்பகாலங்காலம் தீயிலேயே அப்படியே நெருப்பு எரிஞ்சினே இருக்கும். அது மேலேயே நின்று தவம் இருந்தாலும் ஊசியின் மீது காலை ஊன்றி உணவு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் மெலிந்து அவன் உடம்புல இருக்கிற தோல் ரத்தம் எல்லாம் சுருங்கி வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். அப்படிலாம் நம்ம கதையில் படிச்சிருப்போம். அப்படிலாம் எலும்பு தெரிகிற மாதிரி அடக்கி ஐம்புலமும் அடக்கி தவம் செய்தாலும் பார்க்க முடியாதவர் கடவுள். மனத்தால் வாக்கால் மட்டகன்ற நெடுங்காலம் புலம்பினாலும் கிடைக்காதவர் உருத்திரர், நாரணர், பிரம்மர், விண்ணோர், வேந்தர், உருகருடர், காந்தர்வர், இயக்கர், பூதர், மருத்துவர், யோகியர், சித்தர், முனிவர், வானவர்கள் எல்லோரும் தன் மனத்தால் தேடியும். ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு, நம்ம மருத்துவர் மட்டும் பார்ப்போம். இதில் சொன்ன அத்தனை பேரும் பார்த்தோம்னா அதுக்கே 2-3 மணி நேரம் ஆகிடும். பார்க்கறதால விட்டுருவோம். ஒரு டாக்டரை மட்டும் வச்சுக்குவோம். ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுவார். அவர் தான் எக்கச்சக்கமாக படிச்சுட்டு வராரு. எம்டி படிக்கிறாரு, எம்எஸ் படிக்கிறாரு, இன்னும் எக்கச்சக்கமாக என்னென்ன படிக்கிட்டோம். படிச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாரு, நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் அவர் கடைசியாக என்ன சொல்கிறாரு? ஏங்க ஆப்ரேஷன் பண்ணுறது மட்டும்தாங்க என் வேலை, கடவுள் தாங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இத்தனை பேரும் தன் மனத்தால் தேடியும் கிடைக்காதவர் கடவுள். தேவர்கள் தேடியும் கிடைக்காதவர். நான்முகனும் நெடுமாலும் கடவுளை காண தன் உருவத்தையே மாற்றி தேடினார்கள், அப்படியும் பார்க்கவில்லை. 4 மறைகளும் 4 மறைகள் தேடுதான் கிடைக்கல. அதுக்கு அடுத்தது செய்தி இன்னொன்று சொல்கிறார் பாரு, மாலுடன் வாரிசுகள். ஒருத்தர் மட்டும் நான் மட்டும்தான் தேடுறேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய பையன், என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அப்படி அந்த வாரிசுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வாரிசுகள்லாம் தேடியும் கிடைக்கலையா. மாலுடன் வாரிசு, மாலுன்னா நாராயணன், அவனுடைய வாரிசுகள் தேடியும் கிடைக்காதவர். அருந்தவர் சித்தர்கள் தேடியும் கிடைக்காதவர். கடவுளை காண்பதற்கு இந்த உலகத்தில் எப்படிலாம் முயற்சி எடுக்கிறாங்க பாருங்கள். நான் கடவுளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறவங்களாம் எப்படின்னு சொன்னால், இப்போ வேளச்சேரி கூட்டுரோட்டில் இறங்கி நான் தீப அறக்கட்டளை இடத்துக்கு போனேன்னு சொல்லி அப்படி வானத்தை பார்த்துன்னு நடந்து வந்து எங்கே வருவாங்க? கூட்டு ரோட்டில் இறங்கி மேலே வானத்தை பார்த்துக்கினே நான் தீப அறக்கட்டளைக்கு போனோங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? எதிர்க்க லாரி வரும், பஸ் வரும், வண்டி வரும், என்ன வரும். அப்படி தான் இந்த உலகத்தில் கடவுளை பார்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்களாம். வானத்தை பார்த்து கொண்டு தரையில் நடப்பது போலவும். வாய் பேச முடியாதவன் ஊமையாகிறான். ஊமையாக இருக்கிறவன் சொல்கிறானா, தபாரு அந்த தீர்ப்பு தப்பாக சொல்கிறார் ஜட்ஜு, நான் அதுக்கு மேல் கோர்ட்டுக்கு போய் வழக்காடி நான் எப்படின்னா ஜெயிக்க போகிறேன் பார். இவனே ஊமை. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு சொன்ன தீர்ப்பில் எப்படி இவன் போய் ஜெயிப்பான்? வாய் பேச முடியாதவன் நான் வழக்காடி ஜெயிப்பது போலவும், வித்தை தெரியாதவன் விளையாடப் போவது போலவும், சொந்தமாக கப்பல் இல்லாதவன் இந்த கடலை கடக்கப் போகிறேன் என்பது போலவும், இந்த தங்க புதையலை இப்போ நாமெல்லாம் படிச்சிருப்போம்.
அரசியல்வாதிகளோ இல்லை அந்த காலத்திலே புதையில வீட்டில் நடு வீட்டில் பச்சு வச்சுருப்பாங்க, அந்த வீட்டு செவத்தில் பச்சு வைப்பாங்க, இல்லை நிலத்தில் பச்சு வைப்பாங்க. அது என்ன பண்ணுவார், தாத்தா பச்சு வச்சுட்டு பையன்கிட்ட சொல்லாரு, அந்த புளிய மரத்துங்க தானே பச்சு வச்சுக்கிறேன், பார்த்து ஜாகிரதை ஏற்றுக்கிடான்னு. அப்படி ஏதோ ஒரு அடையாளம் சொல்லிவிட்டு புதையில பச்சு வைப்பாங்க. ஆனால் ஒரு ஆற்றுல போய் ஒரு புதையில பச்சு வச்சா அந்த ஆற்றுல எப்படி இருக்கும் அந்த புதையல்? அது போல தான் கடவுளை தேடுறாங்களாம் இந்த உலகத்தில். ஆற்றுல புதையலை புதைத்து வைத்துட்டு நான் பார்க்குறேன் அப்புறமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது போல், ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு நான் ஜெயிக்கப் போகிறேன் என்று தூங்கிக்கின்னு இருக்கிறவன் தான் சொல்கிறானா. அதுபோல் முதல் இல்லாமல் வியாபாரம் செய்து லாபம் தேடப் போகிறேன் என்பதும், கல்லை கட்டி கொண்டு இந்த ஆற்றை கடக்கப் போகிறேன் என்பதும், இதெல்லாம் விட முக்கியமாக இந்த நெய்யை வச்சுக்கினே தான் இந்த தீ அணைக்க போகிறேன்னு சொல்லுவானா ஒருத்தன். நெய் ஊற்றினா இன்னும் 2 தகன்னு எரிய போகுது, அதை போய் இதை வச்சு தான் நான் அணைக்க போகிறேன்றவனும், நல்ல பச்சை தண்ணி நல்ல ஜில்லுங்கிற தண்ணி எடுத்தாந்து வச்சு அகல் விளக்கில் ஊற்றி நல்லா ஜொலிப்பாக விளைக்கிற மாதிரி நான் விளக்கேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறது போல தான் இருக்குதான் இந்த உலகத்தில் கடவுளை பார்க்கறது. அப்படி தான் முயற்சி எடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை மாற்றி சங்குடையான் தாமரையான் இருவரும் இறைவனுடைய திருப்பாதத்தையும் திருமுடியும் பார்க்க பல யுகங்களாக துன்பப்பட்டு அந்த அப்படி பல யுகங்களாக துன்பம் பண்ணுறாங்களா. 1 நாள் 2 நாள் தான் 3 தலைமுறை 4 தலைமுறை சொன்னேன்ல. நான் ஒரு தலைமுறைன்னு சொன்னேன். ஒரு தலைமுறைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மைக்கில் கேட்குறவங்க வெளியே கூட கேட்கட்டும். ஒரு தலைமுறைன்னு சொன்னால் 30 வருஷம்தான், 100 வருஷம்லாம் இல்லை. ஒரு 30 வருஷத்தில் ஒரு தலைமுறை. 2வது தலைமுறைன்னா 60 வருஷம். ஆனால் இந்த சங்கரனும் இந்த நாராயணனும் பிரம்மதேவனும் பல யுகங்களாக தேடுறாங்களாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருப்பாதத்தை பார்ப்பதற்கு கிடைக்கல. அவர் எப்பேற்பட்டவர்னு சொன்னால், அந்த கடவுள் எப்பேற்பட்டவர்னு சொன்னால், இப்போ நான் சொல்கிறேன், நான் வயிறஞ்சி சொல்கிறான் உருப்பிட மாட்டேன் தெரியுமா? நம்ம எப்படி சொல்கிறோம், நான் வயிறஞ்சி சொல்கிறேன் அவன் அப்போ ஒருத்தனை உருப்படாத போனோன்னா வயிறஞ்சி போனாதான் சொன்னாதான் அவன் உருப்படாத போவான். ஆனால் அந்த கடவுள் சிரிச்சாவே 3 புறம் எரிஞ்சு போச்சான், 3 உலகம் எரிஞ்சு போச்சான். அப்படிப்பட்ட கடவுள் அவர். அப்போ சிரிச்சாவே எரிஞ்சு போகுதுன்னு சொன்னால் அப்போ அவர் கோவப்பட்ட என்ன ஆகும் அந்த நாடு இந்த உலகம்லாம்? அப்படிப்பட்ட கடவுள் அவர். அவர் சிரிச்சே 3 எரித்தவர், காமனை கண் பார்வையால் எரித்தவர். அந்த கடவுளை தேவர் அறியார், மால் அறியான், நான்முகன் அறியான். என்னைக்கு? அன்றும் அறியார், இன்றும் அறியார், என்றும் அறியார். இன்னும் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா கூட அந்த 3 தேவரெல்லாம் பார்க்க முடியாதான், ஆனால் நம்ம பார்த்துடலாம். அது என்னன்னு சொன்னால் வள்ளல் பெருமான் சொல்கிறார், நம்ம தான் பார்த்துடலாம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருளை பெற்று பேரின்ப லாபத்தை அடைவதற்கு நாம் தான் அடைய போகிறோம். அந்த செய்தி பின்னாடி வருது. அப்படிப்பட்ட கடவுளை இந்தவங்களாம் எப்படி பேசுகிறாங்களா, அப்படிப்பட்ட கடவுளை பதப்புகழை அவனுடைய திருவடியை பார்த்து மாலும் அயனும் இந்திரனும் மற்ற தேவரும் மறைகள் 4 எப்படி பேசுதான்? ஆண்டவனை பார்த்து அருளே பாலே அமுதே பழமி செம்பாகே என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட யாருமே பார்க்க முடியாத கடவுளை, யாருமே நினைத்து பார்க்க முடியாத கடவுளை நம்முடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் சொல்கிறார். இப்போது யாருமே பார்க்கல. அதுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். ஒருத்தன் ஒரு சாமியார்கிட்ட போனான், சாமி நான் சிவபெருமானுடைய அருளை பெற்றே ஆகணும், எனக்கு என்ன கொடுங்க. நீ நினைக்கிற மாதிரி சிவபெருமான் அருள்லாம் உடனே கிடைக்க முடியாதுரா, அது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் முடியாது, உங்களை தான் இந்த ஊரில் பெரிய சாமின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறதுலே பெரிய சாமி ஐயா தான். அதனால் ஐயா தான் கேட்டு பெரிய சாமி ஐயா தான், அவர் தான் கொடுக்கணும்னு சொல்லி அவன் கேட்டு கேட்குறான். அவரும் சொல்லி பார்த்தாரு, கேட்கல. சரி ரைட்டு, என்ன பண்ணார், ஒரு துணி எடுத்தார், ஒரு பொருளை வச்சார். அப்புறம் இது ரொம்ப முக்கியமானது, இது காசி போய் நான் தவம் பண்ணி எடுத்தாந்தேன், இது இமயமலை போய் காசி போய் அப்படிலாம் பெருசாக வச்சுக்கிறேன், இதை எத்தனை போய் நீ வழிபாடு பண்ணேன்னு அப்படியே எடுத்து போனால் வச்சான். ஒரு 2 நாள் பொறுத்து திரும்ப சாமிகிட்ட வந்தான். சாமிகிட்ட சாமி சிவபெருமான் என்கிட்ட நேராக காட்சி கொடுத்தாரு, நீங்கள் சொன்னதை வச்சு நீங்கள் கொடுத்த அந்த காசியிலேருந்து எடுத்துன்னு வந்ததை வச்சு நான் பூஜை பண்ணேன், அப்படியே சிவபெருமான் சாட்சாத்து கொடுத்து எனக்கு அருளை கொடுத்தாரு, நான் உங்களுக்கும் சேர்த்து அருள் கொடுன்னு சொன்னேன், உங்களுக்கும் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு அந்த கொடுத்த சப்ஜெக்டை கொடுக்குறான் அந்த சாமிகிட்ட. வாங்கி பார்த்தார். அப்போ தான் அவருக்கு உண்மை தெரிஞ்சது, கடவுள் உண்மையாக சிவபெருமான் வந்துக்கிறார். ஆனால் அவங்ககிட்ட கொடுத்த பொருள் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாங்காய் கொட்டை எடுத்து ஒரு துணியில் வச்சு சுற்றி கொடுத்து அனுப்பிச்சார். ஏன்னா அவனுடைய தொல்லை தாங்க முடியாது. அவனுடைய நம்பிக்கை சிவபெருமான் வந்ததா அந்த கதையில் சொல்ல. அதுபோல் வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறாரு,
அலங்கரிக்கின்றோம் ஓ திருச்சபை அதிலே அமர்ந்தார் ஜோதி கொண்டாடி சீரியோமை வல்லம் பெரும் இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோர் முன்னர் வணங்கி நிற்கின்றோம். விளங்கியதீரோல் எல்லாம் விடிந்தது பொழுது விரைந்தம கருளுதல் வேண்டும் தருண் இளங்குன்ன தருணம் அருட்பெரும் ஜோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருளாயே. அப்படியே பார்த்தாரு, ஒரு அலங்காரம் செய்தார். நம்ம பின்னாடி வச்சிருக்கிற அலங்காரம் செய்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வச்சு, இப்போ இன்றைக்கி மத்தியானம் பேசும்போது அம்மா கூட சொன்னாங்க, என் சொத்தெல்லாம் நம்ம தர்மத்துக்கு தான் எழுதி கொடுக்க போகிறேன்னு சொல்லி. இந்த உலகத்தில் நமக்கு மனசு அப்படிலாம் வரணும். அப்படி மனசு வந்தால் தான் ஓ இப்படிலாம் வரணுமா அப்படின்ற எண்ணம் வரும். ஒரு சினிமா பாட்டில் கூட சொல்லுவாங்க, நம்ம ஆடுற ஆட்டமும் பாடுற பாட்டமும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். நம்ம எந்த ஒரு வேலை செய்தாலும் அது மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கணும். இப்போது அந்த அம்மா நான் கொடுக்குறேன் என் பொருள்லாம் சொத்தெல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு பத்திரத்தை எடுத்தாந்து ஆமாம் ஏஜி கொடுங்கம்மா உடனே அப்படின்னு கேட்டால் அது நியாயமான அது நியாயம் இல்லை. ஆனால் அதை பார்த்து அடடா அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே, சரி நம்மளால முடிஞ்சது எதனா கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அதுதான் சரி, அதுதான் வழிகாட்டுது. அதுபோல் இங்கே வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறாரு, அலங்கரிக்கின்றோம் ஒரு திருச்சபை அதிலே நீ என்ன பண்ண, அதில் நான் அலங்காரம் பண்ணி வைக்கிறேன், அதில் நீ உட்காந்து அமர்ந்து கொண்டு எனக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா, வளம் பெறும் இரவாத வாழ்வை கொடுக்கணும் எனக்கு. இப்போ ஒரு மனுஷன் 100 வயசு வாழறான், 30 வருஷம் தான் ஒரு தலைமுறைன்னு சொன்னேன், 100 வருஷம் வாழறான்னு வச்சுக்கோ, 125 வருஷம் வாழறான்னு வச்சுக்கோ, 130 140ன்னு வச்சுக்கோ, அவன் எப்படி இருப்பான்? அப்படி பார்த்துங்க இருப்பான். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீ சாவாமிடுறா அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? படுத்து தான் கிடப்பான். அவனால் என்ன பண்ண முடியும்? சாவாத உயிர் மட்டும் போகாத அப்படியே கிடப்பான். அதுக்கு தான் வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, வளம் பெறும் இரவாத, நான் இளமையோடு இருக்கும்போதே எனக்கு அந்த வரத்தை இப்போயே கொடுத்துரு, அப்போ இப்போ எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா தான் நான் நல்ல வளமாக இருக்க முடியும். நான் 100 வயசு 125 வயசு ஏந்து நடக்க முடியாத போது அப்போ பார்த்து கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்? அதனால் எனக்கு அப்போ வேணாம், வளம் பெறும் இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்ற ஒரு ஒன்று, அதுக்காக உன்னை வாழ்த்தி நான் வணங்குறேனே தவிர நீ மற்றபடி வேற வரலாம் கொடுத்தா எனக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட கடவுளை பார்த்து வள்ளலார் சொல்கிறாரு, நான் எனக்கு ஏன் தெரியுமா இந்த உலகம் இந்த சாகாமல் இருக்க வரம் கேட்குறேன், இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் படும் துன்பத்தை கண்டு, இந்த உலகத்தில் இருக்கிற படுகின்ற துன்பம் உயிர் படத்தை பார்த்து நான் பட்ட பாடு இருக்குதே, இந்த இப்போ கொஞ்சம் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த சூறாவளி காற்றுன்னு சொல்லுவாங்க, அப்படியே சோயலாம் அந்த ஒரு காற்று, அப்படி சுயண்டுச்சுன்னா அதில் உள்ளே இருக்கிற டப்பா இலை எல்லாம் அப்படியே பறக்கும். இது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் சூறாவளி காற்று காரு பஸ்ஸெல்லாம் தூக்கி போகுது. அப்படி அடிக்கிற சூறாவளி காற்றுல ஒரு பஞ்சு ஆப்டா எப்படி இருக்கும், அதனுடைய நிலம் எப்படி, அதனுடைய நிலைமை நினச்சி பாருங்கள். ஒரு காரு பஸ்ஸையே தூக்கி கடாசுற காற்று ஒரு பஞ்சு ஆப்டா எப்படி இருக்கும், அது எங்கே இருக்குதுன்னே தெரியாது. அதுபோல் ஒரு வலையில் ஒரு மான் மாட்டிங்கன்னா, ஒரு வலையில் மால் மாட்டிங்கன்னா எவ்வளோ நேரத்தில் அது உயிர் போகும் சொல்ல முடியுமா? வலையில் மான் மாட்டிக்கிச்சுன்னா அந்த வேடன் எவ்வளோ சீக்கிரமாக வரானோ அவ்வளோ அடிச்சு போட்டுருவோம். அப்போது எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம உயிர் போயிடும் நம்ம விட்டு அப்படின்னு நினைக்கும் போது அந்த மான் என்ன பண்ணுவோம், எப்படி துன்பப்படும். அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் படுகின்ற துன்பத்தை பார்த்து நான் பாடுறேன், நான் பாடும் பாடு சிவனே உலகர்னாவிலும் பஞ்சித்தான் படுமோ, சொல்லத்தான் படுமோ, என்னத்தான் படுமோ, காண்படு கண்ணியன் மாண்படு மாறு கலங்கி நின்றே, ஏன் படுகின்றன் என்றிரங்கா என்னில் என் செய்வேன். நான் இவ்வளோ துன்பப்பட்டு பேசி நிற்கிறேன், நீ இன்னானே கேட்காத, உன்னை எதுக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கணும்? நான் எதுக்காக கேட்குறேன், தன் நிலையை நினைத்து நான் எதுக்காக இவ்வளோ வேதனைப்படுறேன்னா, என்னுடைய சிந்தை நொந்து நொந்து அயர்கின்றேன். இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள்லாம் படுறதை பார்த்து நான் என்னுடைய சிந்தை நொந்து அப்படியே வேதனைப்படுறேன், நொந்து அழுகின்றேன். என் மன நிகழ்ச்சியை கூறுவதற்கு நான் இன்றைக்கி ஒன்று அலங்காரம் பண்ணி இங்கே வச்சுருக்கிறேன், ஆனால் என்னுடைய மன நிகழ்ச்சியை கூறுவதற்கு திருமுல்லை வாயிலில் வந்த நான். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, வானென நிற்கும் தெய்வமே, அப்படி வானனை உயர்ந்தமாக நிற்கிற மனுஷனாச்சு உங்ககிட்ட ஒரு, இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஆளுங்களே கொஞ்சம் உயரமாக கொஞ்சம் நல்லா ஐயா சொல்ல கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பாடியாகிறாருன்னு வச்சுக்கோ, இவர் தான் கொஞ்சம் நல்ல மனுஷனா, எனக்கு ஒரு நாயம் சொல்லுவார், இவர் கொஞ்சம் சப்பையாகிறார். நாயம் சொல்கிறதுக்கு கூட ஒரு நாய நேர்மை இருக்குது.
கம்பீரமாக இருந்தால் தானே. இப்போ நாட்டாமெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம்? நல்லா கம்பீரமாக இருந்தால் தான் நாட்டாமல் நம்ம சொல்லுவாங்க. அப்படி வானந்து உயர்ந்து நிற்கின்ற தெய்வமாச்சு. உங்ககிட்ட வந்து ஒரு நியாயம் சொன்னால் எனக்கு எதனா நீ நல்லது பண்ணுன்னு பார்த்தா நீ இன்னான்னு கேட்காத, நீ மட்டும் ஏன் எனக்கு கேட்காது இருக்கின்ற, இது நியாயமா? இது உன்னை நம்பி வந்தது இதுதான் நியாயமா? இது அழகா? இது தகுமோ? இது உன் திருவருளுக்கு இயல்பா? நான் உன்னிடம் ஒரு முறையிட வந்து நியாயம் கேட்க வந்தா நீ எதுவுமே கேட்காது இருக்கிறிய. இன்று நான் என்ன உங்கள்கிட்ட நியாயம் கேட்குறேன்? இன்று நின்றவர் நாளை நின்றல. நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன், அந்த மனுஷனை நல்லா பேசினேன் தான், திடீர்னு பார்த்தா செத்துட்டான்றாங்க. இன்று நின்றவர் நாளை நின்றல, என் செய்வோம்? இதற்கு என் உளம் பதைக்கிறது. நான் இப்போ தான் பார்த்துட்டு போனேன், எனக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சா நல்லா தர்மம் செய்யுன்னு சொன்னால் திடீர்னு பார்த்தா செத்துட்டான், அந்த குடும்பம் அம்போ நிற்குது. இதை நினைக்கும் போது என் உள்ளம் பதைக்கிறது. மண்ணில் நின்றவர் வாழ்வதில் கணத்தில் வருந்தி மாய்வதும். பூமியில் யார் நிற்கிறானோ அப்படி கணத்தில் எப்படா போச்சுன்னா இப்போ தான் சேர்த்துட்டாருன்னு அப்படி கணத்தில் வருந்தி மாய்வதும் பார்க்கும்போது எனக்கு வருகின்ற துன்பமும் துயரமும் தாங்க முடியவில்லை. நான் என்ன நினச்சேங்கிறேன், நன்று புரிவார் என் நாயகனார். நான் இந்த உலகத்தில் நான் வந்தது உடனே நினச்சேன், அடடா என்னுடைய நாயகனார். என்னுடைய நாயகனார்னா யார்? அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அவர் மால்விடை மேல் வருவார் என்று இருந்தேன். அவர் வந்து நல்லது தானே செய்வார் இந்த உலகத்தில். இப்படி பார்த்தா பார்க்கும்போது பட்டு பட்டு செத்து போகிறானுங்களே, என்னடா அர்த்தம் இது? எனக்கு ஒன்றும் புரியலையே. நீ அன்னைக்கு நந்தி பெருமாள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தனியாக இருக்கும்போது ஆடனல்ல, ஒரு மனுஷனுக்காக ஆடுற, ஒரு மனுஷனுக்காக பேசுகிற. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற உயிரெலாம் இப்படி துன்பப்படுதே, இதை பார்க்காம நீ இருக்கிறியே. அதை நினைக்கும் போது உன்னை காண முடியாத உன்னை நினைக்கிறாங்களாம். அவர் அடியாருக்கெல்லாம் நல்ல அருள் கொடுப்பாரு அப்படின்னு ஊரில் சொல்கிறாங்களாம். அவர் அடியாருக்கு நல்ல அடியாருக்கெல்லாம் அருள் கொடுப்பாருன்னு சொன்னார். நான் வந்து என்னுடைய நாயகனாக நினச்சிங்கிறேன். பார்த்தா நீ எதுவுமே செய்யலையே, உன்னை காண முடியாமல். அப்படி நீ அருள் கொடுப்பன்னு நினச்சிங்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்களே நினைக்கிறேன். உன்னை காண முடியாமல் நான் ஏழை இங்கு மனம் நொந்து நொந்து நலிகின்ற செய்கை நலமோ. நீ வருவே, எனக்கு அருளை கொடுப்ப, எல்லாருக்கும் காப்பாற்றுவேன், நல்லது செய்வேன் நான் நினைக்கிறேன். அப்படி என் மனம் நொந்து நொந்து நெலிகின்ற செய்கை நலமோ. சரி, இப்படி நான் அழுதுங்கிறேன்ல, இது எத்தனை நாள் செல்லும்? இதே மாதிரி நீ எத்தனை நாளைக்கு தான் என்ன பண்ணின்னு இருப்ப? ஏழை என் இடர் நீக்க உனக்கு என் மீது இரக்கம் இல்லையா? உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே இரக்கமே இல்லையா? இது என்னைக்கு நீ தீர்ப்ப? சரி, இல்லைன்னா என் தலைவிதியா? ஒரு வேலை என் விதிவசமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் என்னத்துக்கு இவ்வளோ வேதனைப்படுறேன்? இந்த உலகம் தழைக்க, உயிர் தழைக்க, உணர்வு தழைக்க, ஒளி தழைக்க, உருவம் தழைக்க அருளை கொடுந்தானே உன்னை கேட்டேன். நான் எனக்கு ஒன்றும் கொடுக்கலையே. நான் எனக்கு பெத்த கூட அத்தை கூடன்னு கேட்கலையே. இதுக்கு முன்னே சமய மதத்தில் வந்திருக்க அத்தனை பேரும் கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிமனத்தினுக்காக தான் கேட்டிருப்பாங்க. புராணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்யம் கேட்டதோ மற்றது யார் கேட்டாங்களோ, ஏன்னா அந்த அந்த அரக்கர்கள் வில்லன்னு வச்சுக்குவோம். அப்படி யார் கேட்டாலும் அவனுக்காக தானே கேட்பாங்க. நான் அப்படி கேட்கலையே. நான் கேட்குறது இந்த உலகத்தில் இருக்கின்ற உலகம் தழைக்க, இந்த உலகம் எல்லாம் தழைக்கணும், உயிர் தழைக்க, உணர்வு தழைக்க, ஒளி தழைக்க, உருவம் தழைக்க, இந்த உருவம் அப்படியே இருக்கணும் தானே கேட்குறேன். அருளைக்கூட இறைவா, ஆதியே, தில்லையில் இருப்பவரே, சோதியே, தோணிப்புறத்தில் இருப்பவனி, ஓதியே தரும் ஒற்றியப்பா, இது நீதியாப்பா. ஒப்பாரும் இல்லாத உத்தமனி, நான் உன் பொன்னடிக்கு அன்பு இல்லாதவன் தான். நான் இம்மா தூரம் சண்டை போட்டு உங்ககிட்ட நான் கேட்குறேன்னா உங்ககிட்ட அன்பாக இருப்பேன் நான்? இம்மா தூரம் சண்டை போட்டு ஒருத்தர்கிட்ட நான் கேட்டால் அன்பாக கேட்க முடியும்? கேட்க முடியாது. ஆனால் இருந்தாலும் நான் உன் மேலே ஒரு பந்து பாசம் வச்சுக்கிறேன் இல்லை, ஆனாலும் நான் ஏங்கி இருக்கிறேன் இல்லை. எப்படின்னா ஆண்டவன் எனக்கு குத்துருவான்னு நான் ஏங்கி இருக்கிறேன் இல்லை. உன் மேலே அன்பு இல்லாதவன் தான், ஆனால் உங்கள்கிட்ட ஏங்கி இருக்கிறேன் இல்லை. இரவாத தகவும் பிறவாத கதியும் கொடுக்கும்படியான வல்லை முடையவர் தானே. இப்போது நான் இங்கே வரேன், பாரதி ஐயாவை பார்த்து, ஐயா எனக்கு ஒரு 5000 கொடுங்க, 10000 கொடுங்கன்னா அப்படியே சரி, என்னடா நமக்கு தெரிஞ்ச மனுஷனாச்சு அப்படின்னு எடுத்து கொடுத்துட்றாருன்னு வச்சுங்க. அவர்கிட்ட பார்த்து போகும்போது, ஐயா ஒரு 5 கோடி கொடுங்க, 10 கோடி கொடுங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? உன்னை கூப்பிட்டதே தப்பு இருக்குது, ஏன் உன்னை வந்து உம்மாங்காய்ச்சலாம் கேட்டால் என்ன எப்படியா? இது இயற்கையாக நடக்குது, நம்ம ஊரில் நடக்குது. ஆனால் இங்கே வள்ளல் பெருமை என்ன சொல்கிறார்? அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பார்த்து, நான் உன்னைன்னா 500 கொடு, 5000 கொடு, 10000 கொடு, கோடி கொடு நான் கேட்குறேன். உன்னுடைய அருளை கொடு, இரவாத தகவும் பிறவாத கதியும் கொடுக்கும்படியான வல்லமை உடையவர் தானே. நீ சாதாரண மனுஷன் தானே, உன்னை கேட்க முடியாது. நீ உனக்கு எல்லாம் தான் இருக்குதை கொடுக்குற கூட வல்லமை, அதனால தானே உன்னை கேட்குறேன். ஏழைகளுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர், ஏழைகளுக்கு இரக்கம் காட்டக்கூடியவன் தானே சொல்கிறாங்க. தானே சோகத்தை தவிர்க்கக்கூடியவர் தானே. ஏழைகளுக்கு அருள் கொடுக்கறதுக்கும் சோகத்தை தவிர்க்கக்கூடியவன் தானே. ஏன் சும்மா இருக்கின்றாய்? ஆண்டவனை பார்த்து கேட்குறாரு, ஏன் சும்மா இருக்கிற? சும்மா இருக்கிறியா இல்லை நீ சுகமாக இருக்கிறியா? இன்னும் என்ன பண்ணின்னு இருக்கிற நீ அப்படின்னு கேட்குறார். பட முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு நாயம் கேட்குறத பாருங்கள். பட முடியாது, இனி துயரம் பட முடியாது.
பட்டதெல்லாம் போதும், எப்பா என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், போயா சாமி கிடையாது பூமி கிடையாது போயின்னு தானே இருக்கணும், அப்படி தான் நினைப்பு வரும். பட முடியாது, இனி துயரம் பட முடியாது, பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டதெல்லாம் போதும் அப்பா ஐயா அண்ணா அத்தா அரசா அப்பா அறிவா அருளா அமலா நான் வேண்டுதல் கேட்ட அறிதல் புரிதல் வேண்டும். என்னான்னு கேட்கணும், ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகில் நடத்தல் வேண்டும். நான் உன்னை என்ன கேட்குறேன், இப்படிலாம் அப்பா அண்ணா ஐயா அப்பா அம்மா ராஜா ராஜா ராஜான்னா என்ன, ராஜான்னா ராஜாவை கூப்பிட்றதில்ல, நம்ம குழந்தைய கூப்பிடுவோம் ராஜா இது சாப்பிட்றான்னு சொல்லலை, அந்த மாதிரி கெஞ்சி கூத்தாடி அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கேட்டு நான் என்ன கேட்குறவங்ககிட்ட, ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகில் நடத்த வேண்டும். இந்த உலகத்தை எல்லாரும் சேர்ந்து தான் நடத்தணுமே தவிர வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பின்னு சினிமா பாட்டில் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி வலிமை உள்ளவன் ஆடுறது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி நடத்தல் வேண்டும் கேட்குறேனே, இதை கொடுக்கூடாதா? இதை கேட்ட உடனே அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு உண்மையாகவே சந்தோஷம். அடாடா இதுவரையும் வந்து கேட்டவங்க போனால் வேறு தானே கேட்டாங்க, இவர் பார்த்தா வித்தியாசமாக தானே கேட்குறாரு, அதனால் இவருக்கு அருளை கொடுத்துடலாம் அப்படின்னு அருளையும் கொடுத்துட்டாரு. அருளை கொடுத்த உடனே வள்ளல் பெருமான் சொல்கிறாரு பாருங்க, அடுத்தது எவ்வளோ நேரம் சண்டை போட்டிருந்தார், இப்படிலாம் சண்டை போட்டு அருளை வாங்கின உடனே அருளை பெற்ற வள்ளல் பெருமான் சொல்கிறார், அந்தோ இது அதிசயம் இது அதிசயம் இது அதிசயம் என்ன சொல்வேன், அறிவறியா சிறியவனாகிய என் முன் சடைமுடியோடும் உன் திருவடியும் திருமுடியும் காட்டி இது காட்டி அது காட்டி என் நிலை காட்டி சந்தோட சித்தர்கள் தனித்தனி சூது காட்டி சாகாத நிலை காட்டி சகச நிலை காட்டி மனம் போய் கறந்து இடம் காட்டி மகிழ்வித்த இறைவா அருளுருவாய் அழுந்தோயிலும் நடத்துகின்ற இறைவா நான் இருக்கும் இடம் தேடி வந்து கதவை திறந்து அழுந்து ஒன்று கொடுத்தாய். அருட்பா படித்தவங்க நம்ம கேமரா ஐயாலாம் நல்லா பார்த்துருப்பாங்க, நிறைய இடத்துல பேசி ஐயாலாம் நிறைய கேட்டுக்கிறாங்கல்ல. அருட்பாவில் வள்ளல் பெருமான் 100 பாட்டு சொல்கிறார். 100 பாட்டுலேயும் நான் வீட்டில் படுத்துன்னு என்னை வந்து கூப்பிட்டு ஒன்று கொடுத்த அந்த செய்தி சொல்லுவாங்க. நம்ம அவ்வளோ தூரம் சொல்ல முடியாது, சின்னதாக மட்டும் சொல்லிக்கிறேன். கதவை திறந்து அப்படியே என்ன பண்ணுறாராம், இப்போ நான் பேசினே இருக்கிறேன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து தண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், தண்ணி கொடுக்குறாங்கன்னா அப்படி பின்னாலேருந்து தண்ணி கொடுத்தாங்கன்னா கை நீட்டினாங்கன்னா எனக்கு யார் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா, தண்ணி கொடுக்குறது தெரியாது, இப்போ பின்னாடி இருந்து கொடுக்குறாங்க. அதுபோல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், கதவை திறந்து ஒன்று கொடுக்குறாராம் உள்ளே, இவர் உள்ளே இருந்து வாங்குறாரு, அவர் வெளியே இருந்து கொடுக்குறாரு, யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல, யார் வாங்குறாங்கன்னு தெரியல, என்னான்னு தெரியல, கொடுக்குறாரு. பார்த்தாரு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், வள்ளல் பெருமான் வீட்டில் இருக்கிறாரு, வீட்டில் இருக்கிறவரை தேடி வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்படி கதவை திறந்து அப்படி உள்ளே கொடுத்த உடனே அவர் உள்ளே இருந்து வாங்குறாரு, என்ன கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல, அவர் வாங்குறார். வாங்கின உடனே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பார்க்குறாரு, அடடா நம்ம மட்டும் வெளியே இருந்து பார்த்தா இவன் யார் கொடுக்குறான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நல்லா கதவை திறந்து உள்ளே போய் அவருடைய திருமேனி காட்டி, அப்படி எதிர்க்கு வந்து அப்படி தண்ணி தான் கொடுக்குறாங்கல்ல, அதுபோல் அவருடைய திருமேனி காட்டி ஒன்று கொடுத்தார். அப்படி கொடுத்த உடனே இவர் பயந்துட்டாராம், எப்பா நீ முன்ன கொடுத்ததே வாங்கி நான் வச்சுங்கிறது என்னால் முடியல, என்னால் நீ கொடுக்கறதெல்லாம் வாங்க முடியாது, எப்பா சாமி நீ வானா அப்படின்னாராம். வானான்னு சொல்கிறாராம் வள்ளல் பெருமான், நீ கொடுக்கறத வானா எனக்குன்னு, ஆனால் உன் திருமேனி ஒன்று கொடுத்தாய், நான் மறுத்தும் வலியை என் கையை பிடித்து கொடுத்தாய், நான் வேணான்னு சொல்கிறேன், என் கையை பிடிச்சி இந்த ஒன்று வச்சுக்குமா நீ அப்படின்னு சொல்கிறாராம். கதவை திறந்து அதுக்கப்புறம் கையை பிடிச்சி கொடுக்குறாரு, இல்லை கையை பிடிச்சி கொடுத்தா வாங்கிக்கிறேன், என்னடா இது கொடுக்குறாரு, நான் வானான்றான் வாங்கிக்கிறமே அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணும்போது கதவை நல்லா திறந்து மகனே கூப்பிட்றாரு வேகமாக. அப்படியே இப்போ வேணான்னு சொல்லும்போது சாதாரணமாக பார்க்குறேன்ல, வேணாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறோம், இது சொல்கிறேன். கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்க அதட்டி சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவோம், கேட்கணுமா என்ன, அதுபோல் கதவை திறந்து சத்தமாக மகனே கலங்காது இங்கே வா என்று கூவி ஒன்று கொடுத்தாய். அப்படி கொடுக்குறவரு அப்படி கொடுத்தாரு இல்லை, சத்தம் போட்டு கொடுத்தாரு இல்லை, அது எப்படி கொடுக்குறாரு, கலக்க மனம் இல்லாமலும் சொல்கிறார், கலக்க மனம் இல்லாமலும் பண்போடும் மரணமற்று உரிமையோடும் மகிழ்ந்து அச்சம் தவிர்த்து பூரிப்போடும் சிவன் நிலைக்கும்படி பழுதுபடாத வண்ணம் நீ நினைத்தபடி எப்படி சொன்ன, ஒத்தாரம் உயர்ந்தாரம் தாழ்ந்தாரம் நீ நினச்சல, நீ எப்படி நினச்ச அதுபோல் நீ நினைத்தபடி தயவோடும் உயிர்களுக்கு இதம் புரிந்து சக்தியோடும் இனிமையாகவும் மழுந்து மகிழ்ந்து உனது மனம் கொண்டபடி, உனக்கு எப்படிலாம் சந்தோஷமாக இருக்குதா இந்த உயிரை. இப்போ இவர் பார்த்த உடனே இவர் ஆஹா நீ பேரின்ப லாபத்தை அடையலாம்,
இவரை பார்த்த உடனே நீ பேரின்ப லாபத்தானே எப்படிலாம் நீ நினைக்கிற அது போலாம் கொடுத்துனே இரு, 5 தொழிலை நடத்து என்று ஒன்று கொடுத்தார். இந்த 5 தொழிலை நீயே நடத்துனா அப்படியே ஒன்று எடுத்து கையில் கொடுக்குறாராம். இப்படி செய்ததை பார்த்து இம்பருக்குன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்களே எத்தனை பேர் ஏற்றுக்கினாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கப்படல, ஒத்துக்க முடியல. அம்பருக்கும் மேல் உலகத்தில் இருக்கிறாங்க பாரு, அவங்களும் ஒத்துக்க முடியும். அடங்கப்பா, என்னடா நேற்று வந்த ராமலிங்கத்துக்கு வள்ளல் பெருமானுக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இப்படி எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறாரு. அம்பருக்கும் இது வியப்பாக இருந்ததான். அப்படி வியப்பாக இருந்தது. அதை வாங்கின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. இவளை பெற்ற பிறகு வள்ளல் பெருமான் பார்க்குறாராம், பிரம்மன் இனி என்னை பிறக்க வைக்க முடியுமா? வாங்கிக்கினாராம், அருளெல்லாம் வாங்கிக்கின்னு சொல்கிறாரு, பிரம்மன் இனி என்னை பிறக்க வைக்க முடியுமா? பேய்ச்சிறையில் ஒரு முறை என்னை அனுப்புவானா? இப்போ நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், நல்ல வசதியான வீட்டில் இருக்கிறோம், நல்ல சாப்பாடு கிடைக்கிது, நல்ல வசதியாக வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆனால் நம்ம எங்கேருந்து வந்தோன்னு பார்த்தா அம்மாவுடைய கர்ப்பப்பையிலேருந்து வந்தோம். அந்த கர்ப்பப்பை எப்படிப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த அரசாங்கத்தில் வச்சுருக்கிற ஜெயிலை விட கொடுமைக்காருக்கு கொடுக்குற ஜெயிலை விட பெருஞ்சிறையும் அது பேய்ச்சிறைன்னு சொல்கிறார். அது அங்கே ஒரு காற்று இருக்காது, ஒரு லைட் இருக்காது, ஒரு நல்ல ஒரு விசாலமான இடம் இருக்காது போய் விளையாடுறதுக்கு. அப்படிலாம் இல்லாத ஒரு பேய்ச்சிறை எதுனா கர்ப்பப்பை தானே. அந்த கர்ப்பப்பையில் என்னை இன்னொரு முறை பிரம்மன் பிறக்க வைக்க முடியுமா? அவன் முன்ன ஒரு கொட்டு வாங்கினானா, அந்த கொட்டே மறந்துன்னு ஞாபகம் இருந்திருக்கும். அவன் இன்னொரு முறை என்னை பிறக்க வைப்பானா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்தது அவன் கிடக்கிறான் பிறக்க வைக்கிறவன், சாவடிக்கிற யமங்கிறான் இல்லை, அவன் இனிமேல் வந்து என்னை சாவடிக்க வருவானா என்கிட்ட? அவன் முன்ன ஒரு உதை வாங்கினானா, அந்த உதையை எங்கே எப்போ மார்கண்டையரை பிடிக்க வரும்போது வாங்கின உதையே இன்னும் அந்த வடிவம் அப்படியே இருக்குது. அந்த வடிவே அவனுக்கு மாறல. இன்னொரு முறை என்கிட்ட வந்தான்னா அவன் நல்லபடியாக இருப்பானா? இருக்க மாட்டான். அதனால் அவனுக்கும் தைரியம் வராது. கடவுள் என்னுள் அமர்ந்து எனைத்தான் எல்லா உலகம் தொழ அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் உள்ள வந்தவுடனே எல்லா உலகத்திலும் இருக்கின்ற எல்லாரும் வணங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கின அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, இறந்திறந்து இழைத்ததை எல்லாம் போதும், நீ செத்து இப்போ நம்ம வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை முறை பிறந்து வந்திருக்கிறோன்னு சொன்னால் கணக்கே இல்லை. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விரகமாய் அப்படி சொல்லினே போனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பிறந்து செத்து போய் தான் இங்கே வந்திருக்கிறோம், மனுஷனாக பிறந்திருக்கிறோம். அப்படி பிறந்து வந்திருக்கிற நாம் இனிமேல் பிறந்து இழைத்து போதும், இதுக்கு மேலே பிறந்து சாக முடியாது. இந்த உடம்பே இயற்கை உடம்பாக, முதல்ல சொன்னல இயற்கையோட இயற்கையாக இருக்கணும்ன்ட்டு, அந்த மாதிரி இயற்கை உடம்பாக இருக்க இன்னமதம் அளித்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டு. அவன் என்ன பண்ணான்னா, புறத்தே தழுவி வெளியே அப்படியே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து நேராக வள்ளல் பெருமாளை கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி புறத்தே தழுவி அகத்தை புணர்ந்து கொண்டான். பூரணமாக சிவபோகம் பொங்கிட விழுந்து அதை அப்படியே எனக்கு அருள். கடவுள் என்ன பண்ணாராம், கடவுள் என்னுடைய உடல் உயிர் ஆதியெல்லாம் எடுத்துக்கொண்டு, வள்ளல் பெருமான் சொல்கிறார், என்னுடைய உடல் உயிர் ஆதியெல்லாம் எடுத்துக்கொண்டு கடவுளுடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவுடைய உடல் உயிர் ஆதியெல்லாம் உவந்து எனக்கு கொடுத்தான். இப்போ நான் எதற்கு கேட்குறேன், ஐயா ஒரு 1000 ரூபா கொடுன்னு கேட்குறேன்னு வச்சுங்களேன், பாக்கெட்லேருந்து அப்படியே எடுத்து 1000 ரூபாய் இருந்தான்னு கொடுக்குறாருன்னு வச்சுக்கின்னு ஐயா கிட்ட 1000 ரூபா கொடுத்துக்கிறேன், அவர் திருப்பி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா எப்போ வருமோ அப்படிலாம் நம்ம நினச்சோம்னு சொன்னால், அவர் கடனாக கொடுத்தாரா சொம்மா கொடுத்தாரா எப்படி வாங்கினான்னு தெரியலையே, 1000 ரூபா வாங்கி மாட்டார் மேடையில் பக்கத்தில் உட்காந்து அப்படின்னு பக்குன்னு அடிச்சுன்னு இருந்தால் அதுமாரி கொடுத்ததுன்னு அர்த்தம் இல்லை. 1000 ரூபா கொடுத்துட்டோம், திருப்பி கொடுத்தா வாங்கிக்குவோம், இல்லைன்னா போட்டோம், அவர் ஐயா எடுத்து போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாரு. அந்த மாதிரி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்ன பண்ணாரா, வள்ளல் பெருமான உடல் உயிர் ஆதியெல்லாம் எடுத்துக்கொண்டு அவருடைய உடல் உயிர் ஆதியெல்லாம் உவந்தே கொடுத்தார். நான் ஒன்றும் கஷ்டமெல்லாம் கொடுக்கலப்பா, சந்தோஷமாக கொடுக்க, நீயே வச்சுக்க. என்னுடைய இருட்பாடு நீக்கி செல்லா நிலைகளுக்கு செல்லக்கூடிய எல்லா உலகத்துக்கும் செல்லக்கூடிய கருணை நிதியை கொடுத்து, ஒரு இடத்துக்கு போனோன்னா நிதி இருந்தால் தான் போக முடியும். அப்படி எல்லா உலகத்துக்கும் போனோன்னா அந்த கருணை நிதி இருக்கணும். அந்த கருணை நிதி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கொடுத்து எல்லா இடங்களுக்கும் செல்லக்கூடிய அரசாட்சியை கொடுத்து ஆடுகின்ற தெய்வம், கண்கண்ட தெய்வம், சாகாத வரம் எனக்கு தந்த தெய்வம், மாண்டார எழுப்புகின்ற மருந்தான தெய்வம், ஒன்றான தெய்வம், மிக நன்றான தெய்வம், என்னை அழியாத பதத்தில் வைத்த தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்று கூறிய வள்ளலார் அப்படி சொல்லிக்கினேங்கிறாரு. இப்படிப்பட்ட தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம் எனக்கு அருளை கொடுத்துச்சு, அப்படி கொடுத்ததுன்னு சொல்லிக்கினே இருந்த உடனே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பார்க்குறாராம். சரி, இன்னும் இந்த ராமலிங்கம் ரொம்ப தான் நல்லா பண்ணின்னு இருக்கிறான் போல இதை, சரி அவனை கூப்பிடும் அப்படின்னு கூப்பிட்டு
அருள்லாம் கொடுத்துனே இருக்கிறார். இப்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். நான் என்ன பண்ணுறேன், ஐயா கிட்ட இந்தாங்க நீங்கள் ஒரு 1000 ரூபா வச்சுங்க, தர்மம் பண்ணுங்க, இந்தாண்ட ஒரு 1000 ரூபா வச்சுங்க, இந்தாண்ட ஒரு 1000 ரூபா வச்சு கொடுத்துனே இருக்கிறேன்னு வச்சுங்களேன். நான் கொடுத்துனே இருப்பேன், அது வேறு. ஆனால் அப்படி தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு கொடுத்துனே இருக்கிறார். இந்தாப்பா நீ போய் இதை செய்ய, நீ இதை செய்ய, இதை செய்யன்னு செஞ்சுனே இருக்கிறார். இருந்தாலும் இவர் நல்லா செய்கிறத பார்த்து இப்போ தீப அறவாட்டலில் கொடுத்தா நல்லா செய்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் கொடுக்குறாங்கல்ல. இன்றைக்கி ஒரு ஐயா சொன்னார், இவர் நல்லா நிறைய மாதம் நிறைய கொடுக்குறாருன்னு. அப்போ நிறைய கொடுக்குறாருன்னா ஏன் கொடுக்குறாங்க? நல்லா செய்கிறாங்க தானே கொடுக்குறாங்க. அப்படி நல்லா செய்கிறாங்கன்னு கொடுக்குற எண்ணத்தை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ராமலிங்கத்துக்கு அள்ளி கொடுத்துனே இருந்தார். கடைசியாக ஒரு முடிவு பண்ணார், என்ன அவங்ககிட்ட கொடுத்துங்கிற நல்ல பையனாக தான் இருக்கிறான் இது, சரி அவனை கூப்பிட்டு இந்த முதல்ல ஒரு கிராமத்தில் தேர் ஓடுதுன்னு வச்சுங்களேன். வெள்ளோட்டமாக ஒரு தேர் விடுவாங்க, வெள்ளோட்டம்னு சொல்லுவாங்க. முதல்ல சுற்றி பார்க்க அந்த கரெக்டாக மூடு இல்லாத போய் பார்க்கதான்னு சொல்லுவாங்க, அது மாரி வெள்ளோட்டம்னு சொல்லுவாங்க. அதுபோல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானை கூப்பிட்டு படைத்தல் முதல் 5 தொழிலும் சிருட்டி முதல் 5 தொழில் செய்வதற்கு கடவுள் முதல்ல அருளை கொடுத்தாராம். சிருட்டி முதல் 5 தொழில் செய்யக்கூடிய பொருளை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பரிசோதனைக்காக வள்ளல் பெருமான்கிட்ட கொடுக்குறாராம். வாங்கின்னு போகிறாரு. அந்த செய்தியை அந்த பணியை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறாராம். அடாடா வெள்ளோட்டமாக கொடுத்தாவே நல்லா செய்கிறான் நம்மளுக்கு தேவனே, சரி இவனை வேலைக்காரனாக வச்சுக்கும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து இங்கே சேவை செய்கிறோம்னு வச்சுங்களேன். நாங்கள் கொஞ்சம் நல்லா சேவை செஞ்சேன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஆஹா இவர் கொஞ்சம் பாவம் ஏழையாக தாங்கிறார், இவருக்கு ஒரு மாதம் ஒரு 500-1000 சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு வச்சுக்கலாம், ஒரு நம்பிக்கை வருது இல்லை. அதுபோல் என்ன பண்ணார், இவர் செய்கிற வேலையை பார்த்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சரி இவனை வேலைக்கே வச்சுக்கலாம் போலதுரா அப்படின்னு சொல்லி வேலைக்கு வச்சு அடுத்த படைத்தல் முதல் சிருட்டி முதல் 5 தொழில் ஒன்று பாருங்கள். சிருட்டி முதல் 5 தொழில், அடுத்தது படைத்தல் முதல் 5 தொழில் செய்யக்கூடிய பணியை கொடுத்தார், வேலை கொடுத்தார். வேலை கொடுத்து கூலிக்காரனுக்கு வச்ச மாதிரி வேலையை கொடுத்துப்பார். அது பார்த்தாலும் அந்த வேலையை நல்லா சிறப்பாக செய்கிறானா. அடாடா நல்லா செய்கிறான் இதை இவனை வந்து டெய்லி பார்க்க வேண்டிய வேலை இல்லை, சரி அடுத்ததா கான்ட்ராக்டாக விடுவோம் அப்படின்னு சொல்லி அயன் முதல்வோர் 5 செய்யும் தொழில், அயன் முதல்வோர் செய்யக்கூடிய 5 செய்யும் தொழிலை இந்த தொழிலை சரியாக செய்பவர் என்று எண்ணி கான்ட்ராக்டாக விட்டாராம். சரி நீ கான்ட்ராக்டாக வேலை செய்ப்பா, நீ நான் இதுக்கு மேலே வந்துலாம் பார்க்க மாட்டேன், நீ மட்டும் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டாக விட்டாராம். அப்படி கான்ட்ராக்டாக விட்ட வேலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செய்கிறாராம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கொடுத்த வேலையை வள்ளல் பெருமான் கரெக்டாக செய்கிறாராம். பார்த்தாராம் இதை, அடடா இவன் என்னடா எந்த வேலையை சொன்னாலும் சிறப்பாக செய்கிறானே, சரி இவனுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு முதல்ல வெள்ளோட்டமாக விட்டார், வேலைக்காரனாக வச்சார், கான்ட்ராக்டாக கொடுத்தாரு. அப்புறம் சொந்தக்கார மாதிரி பக்கத்தில் வச்சுக்கினார். பக்கத்தில் வச்சு கையில் ஒரு கங்கணம் கட்டி அருளமுதம் கொடுத்து முத்தொழிலும் அழுந்தொழிலும் முன்னி மகிழ்ந்து இந்த அழுந்த தொழிலை நீயே செய்யின்னு கொடுத்தாரு. கங்கணம் கட்டுறதுனா என்னங்க, ஒரு விழா நடக்குதுன்னா ஒரு கங்கணம் கட்டுவாங்க. அந்த கங்கணம் கட்டி இந்த விழா முடிகிற வரையும் ஊரில் தான் இருக்கணும், நீ தான் பொறுப்பாக இருந்து செய்யணும். அதுபோல் இந்த 5 தொழிலையும் 3 தொழிலையும் நீயே செய்யும் சொல்லி கங்கணம் கட்டி அமுதை கொடுத்து உட்கார வச்சார். அந்த தொழிலையும் அவர் கரெக்டாக செஞ்சார். கரெக்டாக செஞ்ச உடனே அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு வந்த சந்தோஷத்தில், இப்போது நாம் எப்படி ஒரு சபை வச்சுன்னு பேசுகிறோமோ அதுபோல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு மெய்யடியார்கள் சபைன்னு ஒரு சபை இருக்குது. மெய்யடியார்கள் சபை. இப்போது நம்ம சொல்கிறது அத்தனை பேர் நமக்கு தெரியுமான்னு சொன்னால் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாத செய்தியும் நிறைய இருக்கும். இதில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் செய்தியை நம்ம பேசுகிறோன்னு சொன்னால் 1வது படிக்கிறவங்க, 2வது படிக்கிறவங்க, 5வது படிக்கிறவங்க, 10வது படிக்கிறவங்க அப்படி செய்தி போயிட்டே இருந்தால் காலேஜ் படிக்கிறவங்க பிஹெச்டி முடிக்கிறவங்களாம் எவ்வளோ பெரிய வேலையாக இருக்கும். அப்படிப்பட்ட வேலையை நம்ம இங்கே பேசுகிறோம், நம்ம செய்கிறோம். அதுபோல் கடவுள் அமர்ந்திருக்கின்ற மெய்யடியார் சபை, அப்படி கடவுள் அமர்ந்திருக்கின்ற மெய்யடியார் சபை நடுவே இப்போது நான் ஐயா கிட்ட கேட்குறேன் ஒரு உதவி வேணுன்ட்டு, அவர் அப்படியே என்ன பண்ணுவார், ரகசியமாக என்கிட்ட கொடுப்பாரு, உங்களுக்கெல்லாம் தெரியாது. சரி இவர் ரெகுலராக எனக்கு கொடுக்குறாரு, மாதம் எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். மொதல் மாதம் தெரியாது, 2ஆம் மாதம் தெரியாது, 3ஆம் மாதம் தெரியாது, ஒரு 5வது மாதம் 7வது மாதம் அம்மாவுக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியும். அவர் ஐயா கிட்ட வந்து வாங்கி தான் போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு ராமலிங்க அடிகளாருக்கு அப்படி கொடுத்துக்கினே இருக்கிறாரு. இது யாருக்கெல்லாம் தெரியும்னா முக்கியமான ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. பார்த்தாரு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், சரி இவன் செய்கிற வேலையை பார்த்தா நமக்கு ஆச்சரியமாகவும் வியப்பூட்டதாக இருக்கிறது. அதனால் இவன் என்ன பண்ணுவோன்னா, இந்த கடவுள் அமர்ந்திருக்கின்ற மெய்யடியார் சபை நடுவே அழைத்து, எல்லோரும் இப்படி உட்காந்துக்கிறாங்களா மெய்யடியார் சபையில், சரிப்பா நாளைக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு யார்கிட்ட ஒப்படைக்கலாம், ஐயா கிட்ட ஒப்படைக்கலாமா, ஐயா கிட்ட ஒப்படைக்கலாமா அப்படின்னு பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி மெய்யடியார் சபை நடுவே உட்காந்து சொல்கிறாராம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், பாருப்பா இந்த இடத்துல
ரொம்ப பொறுப்பாக வேலை செய்கிறது யாருன்னா ராமலிங்கம் என்கின்ற வள்ளல் பெருமான் தான் நல்லா செய்கிறாரு. அவரை கூப்பிட்டாருங்க பாப்பான். அப்படி எதிர்க்க இப்போ 100 பேர் உட்காந்துக்கிறோம். 100 பேரில் நடுவில் ஒருத்தர் அப்படி ஏந்திருப்பா, செவப்பாக குள்ளமாக உயரமாக இருக்கிற ஆள் ஏந்திருன்னு சொன்னால் ஏந்தாங்கன்னா எல்லாரும் அவர் பார்ப்பேன்ல. அதுபோல் அந்த கடவுள் சபையில் மெய்யடியார்கள் இருக்கின்ற சபையில் வள்ளல் பெருமானை அழைத்து அருள் அமுதம் கொடுக்குறாராம். இப்போ இவரை கூப்பிட்டாந்து நான் இவருக்கு அமுதம் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் எல்லாரும் இவரை தான் பார்ப்பீங்க. அருள் அமுதம் கொடுத்து அருள் ஒளி கொடுத்து அப்படியே கையிலேருந்து கொடுக்குறாராம். தப்பாருப்பா, நீ தான் இந்த அந்த 5 தொழில் சரியாக செய்கிற, அதனால் உங்கள் இந்த சபை நடுவே எல்லாரும் பார்க்குற மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அருள் அமுதம் கொடுத்து அருள் ஒளி கொடுத்து உன்னை தவிர இந்த தொழிலை செய்வதற்கு வேறு யாரால ஆளில். இப்போ மெய்யடியார் சபையில் இருக்கிறவங்களாம் செய்ய முடியாதா அப்படின்னு சொன்னால் செய்ய முடியுமா முடியாதா அந்த பேச்செல்லாம் இல்லை. அப்போ முடியாதவனுக்கு அங்கே என்ன வேலைன்னு கேட்கலாம், அது சப்ஜெக்ட் இல்லை, நம்ம அந்த இடத்துக்கு போக தேவையில்லை. ஆனால் மெய்யடியார் சபைன்னு ஒரு குழு இருப்பாங்க. இப்போ முதல் மந்திரியாக ஒருத்தர் இருக்கிறாருன்னா ஒரு மந்திரி சபை கூப்பிட்றாருன்னா இந்த மந்திரி தான் நல்லா செய்வார், அவர் செய்ய மாட்டார்லாம் இல்லை, எல்லாரும் மந்திரினா மந்திரி தான். அதுபோல் மெய்யடியார் சபை நடுவே எல்லாரும் பார்க்குற மாதிரி அழைத்து வள்ளல் பெருமானை அழைத்து அருள் அமுதம் கொடுத்து அருள் ஒளி கொடுத்து உன்னை தவிர வேறு யாரும் இந்த தொழிலை செய்ய முடியாது என சபை நடுவே துணிந்து கொடுத்தார். நான்முகனும் நாராயணன் முதல்ல 5 தொழிலும் நீயே எப்படியாவது செய். தபார்பா, அவங்க நான்முகனும் அவங்களுக்கெல்லாம் நான் பொறுப்பு கொடுத்துருக்குறேன், அவங்களாம் செய்கிறாங்க, அதையும் நீயே சேர்த்து செய், நீ கூட இருந்தால் அவங்களுக்கு வழிகாட்டு, நல்லா செய் அப்படின்ற செய்தியை சொன்னாராம். இதை எப்படி சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல கடைசியில் மட்டும் பாருங்கள், இதுக்கு முன்னெல்லாம் ஒரு ஓனரா ஒரு அதிகாரியா ஒரு பவர்ஃபுல்லாக ஆளாக இருந்து சொன்னார். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, ஏன்பா இந்த 5 தொழிலை நீ தான் செய்யணும், உன்னை விட்டால் வேறு ஆள் கிடையாது இந்த மெய்யடியார் சபையில், அதனால் நீயே எப்படின்னா செய் அப்படின்னு சொல்லி கூத்தாடி சொல்கிறாராம் அந்த வார்த்தை. அந்த கூத்தாடுறது எப்போ வரும்னு சொன்னீங்கன்னா, நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் அப்படின்ற அந்த பாட்டில் அப்படி வந்துனே இருப்போம். பாட்டு சொல்கிற நேரம் ஆகும். அந்த பாட்டில் என் உரிமை நாயகனே என்று வணைந்து ஏற்றது. அந்த எண்ணுரிமை நாயகன்னா யாருங்க? ஒரு காதலன் காதலி. நடுவில் ஒரு செய்தி சொல்லுவோம். ஒரு காதலனும் காதலியும் காலேஜிலேருந்து போனாங்கன்னு வச்சுக்குவோம். காலேஜிலேருந்து 2 வீலரில் போகிறாங்க. ஒரு டீ கடையில் போயிட்டு காதலன் ஒரு டீ வாங்கி கொடுக்குறார் காதலைக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, மொத போகுது இல்லை வெளியே, போன உடனே அப்படியே அந்த டீ கடையில் யாருன்னா பார்த்துட்டு போகிறாங்களா என்னவனு கொஞ்சம் பயந்து அந்த டீயை பார்க்காத அந்த கடையை பார்த்தே பிடிச்சது பாரு, அவர் விட்டாரு, டீ கீழே ஊற்றிச்சு. அவன் சொன்னானா, கண்ணே நீ என்னுடைய காதலி, ஒரு டீ தானே ஊற்றலாம், 1000 டீ ஊற்றலாம், நீ உனக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொன்னானா. அந்த கடைக்காரலேருந்து அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்களாடா, ஒரு டீ போச்சு, ஒரு கிளாஸ் போச்சு, இந்த பையன் அப்படி சொல்கிறான் பாடுறான். இது காதலன் கூட உள்ள சூழ்நிலை. போனாங்க, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. ஒரு 10-15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. திரும்ப அதே மாதிரி வண்டியில் போகிறாங்க, அதே டீ கடைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். அன்றைக்கும் அதே போல் ஒரு டீ வாங்கி கொடுக்குறான். அந்த பொண்ணு அந்த பழைய ஞாபகம் வருது, இந்த கடையில் தானே ஒரு டீ வாங்கணும், விட்டுட்டுமே அப்படின்னு நினச்சி அப்பையும் அவங்க வீட்டுக்காரன் கொடுக்குற டீயை சரியாக பிடிக்காத விட்டான். அந்த வீட்டுக்காரன் சொன்னானா, சனினே உன்னை கட்டிக்கின்னு 25 வருஷமாக நான் படுற போல தான் இந்த டீயும் ஊற்றணுமா கீழே. அந்த கடைக்காரன் பார்க்குறானா, அடாடா காதலியாக இருக்கும்போது என்ன பண்ணாலும் ஒத்துக்கிறோம், கல்யாணம் ஆகி பொண்டாட்டியாக வந்த பிறகு அவள் பண்ணுறது பூரா தப்பாக தான் தேர்த்து நமக்கு அப்படின்னு நினச்சோம் நான். அதுபோல் அந்த கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த சனியனே அப்படியே கஷ்டமே அப்படிலாம் நினைக்கூடாது தான் இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, என்னுடைய உரிமை நாயகன்னா காதலன் தான் வச்சுக்கோ நம்மளை பொறுத்தவரை. அப்படி என்னுடைய உரிமை நாயகனே என்று வணைந்து ஏற்றது. அப்படி வணைந்து அப்படியே கூத்தாடி, எப்பா ராமலிங்க எப்படின்னா சொல்கிறேன்பா, இந்த 5 தொழிலை நீ தான் செய்யணும், உன்னை விட்டா வேறு யாருமே இல்லை, எப்படின்னா இந்த தொழில் அப்படின்னு கொடுத்துட்டான். வாங்கிக்கினார் வள்ளல் பெருமான். திரும்பும் அந்த 5 தொழிலும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றுக்கொண்டு அப்படி நிற்கிறாரு. அப்படி நின்ன உடனே யார் அந்த 5 தொழிலை வாங்கின உடனே யார் அவரை வணங்கினாங்கன்னு சொன்னால், 6 அந்தத்தின் மீது கொடி நாட்டி நாதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், வேதாந்தம், கலாந்தம், சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய 6 அந்தத்தின் மீது கொடிநாட்டி படைத்தல் முதல் 5 தொழிலும் 2 தொழிலும் செய்ய இந்த 5 மூர்த்திகளும் யார்? இந்த 5 மூர்த்திகள் இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 3 மூர்த்தி தான் தெரியும்.
பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இவங்க 3 பேர் தான் தெரியும். இதுக்கு மேலே 2 பேர் இருக்காங்க, மகேஸ்வரன், சதாசிவம் சொல்லி. அந்த 5 பேர் 5 பேரும் வணங்குறாங்களாம் ராமலிங்கத்தை பார்த்து. ராமலிங்கம், உனக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் கொடுத்துட்டாங்க, அதனால் இனி வரும் காலங்களில் நீ சொல்கிறத தான் நாங்கள் கேட்போம். வணங்கக்கூடிய வல்லமையை கடவுள் வள்ளலாருக்கு கொடுத்தார். சரி, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த 5 பேருன்னு சொல்லிட்டு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். இப்போ நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் ராம்சாமி, முன்சாமி, கன்சாமின்ட்டு. ஆனால் அது மட்டும் இல்லை, அவங்களுடைய நிலைப்பாட்டை நீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரம்மன் அண்டம், 1000 கோடி மால் அண்டம், கோடான கோடி அரணண்டம், பல கோடி மகேசன் ஈசன் அண்டம், எண்ணிறந்த சதாசிவ மண்டம். அந்த அண்டங்களெல்லாம் நம்ம பார்த்தோம் சொன்னால் நிச்சயமாக வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, இந்த செய்தியெல்லாம் நீங்கள் பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஏறா நிலை ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா தான் சீக்கிரமாக பேரின்ப லாபத்தை அடையலான்னு சொல்கிறார். இந்த அண்டங்கள்லாம் இருக்குது, இந்த அண்டங்களை என்னன்னு நம்ம பார்க்குறதுக்கு பல யுகங்கள் ஆகும். படிக்கிறதுக்கு புத்தகத்தில் படிச்சிடலாம். பிரம்மனுக்கு எத்தனை அண்டம், மகாவிஷ்ணுக்கு எத்தனை அண்டம்னு. சிவபெருமான் தலையாக போட்டிருப்பார், தலையுடைய மாலையாக போட்டுன்னு இருப்பார். நீங்கள் யாருன்னா சிவபெருமானுடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மண்டவோடு தலை போட்டு ஒரு உருவம் ஒரு மாலை போட்டிருப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிறவிலையும் பிரம்மாவுடைய ஒரு தலையை கிள்ளி அவர் ஆணவன்ற தலை இருக்குது இல்லை, பார்த்துருப்பீங்களா, அந்த கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. பிரம்மாவுடைய தலையை கிள்ளிட்டாரு, அதனால தான் சிவபெருமானுக்கு பித்து பிடிச்சிச்சு, அதெல்லாம் சொல்லியிருப்போம். அப்படி ஒரு தலையை கிள்ளி அதை மாலை ஆகி போட்டுக்கிறார். அப்படின்னா எத்தனை பெருமா பிறந்திருப்பார். அத்தனை முறை அவர் தலையை கிள்ளி போட்டு அது கையை விட்டு போவாது. ஏன்னா சிவபெருமான் தான் முக்கியம். அதனால் அவன் சிவபெருமான் கையிலே போட்டுக்கிட்டாலும் அதை மாலையை போட்டுக்கினாரான். அப்படி எத்தனை தலை இருக்குதோ அத்தனை பிரம்மன் வந்தான். ஒரு பிரம்மன் அண்டம், 1000 கோடி மால் அண்டம், கோடான கோடி அரணண்டம், பல்கோடி மகேசன் ஈசன் அண்டம், எண்ணிருந்த சதாசிவ மண்டம். இவை எல்லாத்தையும் ஒரு சிறிய துரும்பு மாதிரி ஆக்கிட்டாராம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்படி துரும்பு மாதிரி ஆக்கி அதில் நடனமிடம் ஒரு பெருங்கரணை கடவுளே, இத்தனை பெரிய அண்டங்களை ஏன் அவ்வளோ பெருசாக சொல்கிறேன்னா, இந்த அண்டங்களுடைய செய்தியை அகவலில் சொல்லும்போது சொல்கிறார், ஒரு அண்டத்துக்கும் ஒரு எத்தனை பேர் காவலாளி, எத்தனை பேர் மதில் சுவர், எப்படிலாம் இருக்குதுன்னு அதை பார்க்க போனீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். அப்படிப்பட்ட பேர் அண்டத்தை ஒரு சிறு அணுக்களாக மாற்றி அதுக்கு மேலே டான்ஸ் போடக்கூடிய நடனம் ஆடக்கூடிய ஆண்டவன் யாருன்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்கு எத்தனை பேர் சித்தி கொடுத்துருக்காரு தெரியுமா? 647 கோடி சித்திகளை கொடுத்திருக்கின்றார். ஆடொரு சித்திகள் 64 கோடியும் விலங்கும் குலவும் பொருளே. அகவல்லவர் ஆடொரு சித்திகள் 64 கோடியும் விலங்கும் குலவும் பொருளே. அடியாவரம் தந்து மண்ணுயிரெல்லாம் கழிக்க சந்தோஷமாக வாழ உன்னுடைய மனத்திற்கு பிடித்தபடி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு மனசுக்கு பிடித்தபடி உன் எண்ணப்படி ஆட்சி தந்தோம், உனக்கு உற்றதுணையாக நானே இருப்போம், கைவிடும் என்று கூறி ஆட்சியை ஒப்படைக்கின்றாராம் வள்ளல் பெருமானுக்கு. சரி, இப்படி வள்ளல் பெருமான்கிட்ட ஆட்சி ஏன் அப்படி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வரல. அந்த சந்தேகம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இதுக்கு முன்ன இருந்த உயிர்கள்லாம் என்ன பண்ணுதான், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு போன காந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே. இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் என்ன பண்ணுதான், ஆண்டவனை அடையணும் நினச்சி போயிட்டு நாடி பார்த்து முடியல, வாடி அதை நினச்சி ஆண்டவன்ட்ட அடைய முடியல நினச்சி வேதனைப்பட்டு மாண்டு போன மாந்தர்கள் எம்மா பேருன்னா கோடி 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 கோடி, 1 கோடி 10 கோடி 100 கோடி 1000 கோடி எண்ணிறைந்த கோடியை. அத்தனை கோடி உயிர்கள் இந்த உலகத்தில் ஆண்டவனை அடையணும் நினச்சி செத்து போச்சு. அதனால் அப்படிலாம் இந்த உயிர்கள் செத்து போச்சு. ஆனால் நான் இந்த உயிரை எதுக்காக நான் படைச்சேன்னு சொன்னேன், இதுங்கெல்லாம் பேரின்ப லாபத்தை அடையணும் தான் நான் படைத்தேன். ஆனால் அதனுடைய விதிவசத்தாலேயோ அதனுடைய அஜாக்கிரதாலேயோ செத்து போகுது. அதனால் ராமலிங்கம், உனக்கு இந்த அருளை கொடுக்குறேன், இந்த பேரின்ப லாபத்தை உனக்கு கொடுக்குறேன். அதனால் நீ என்ன பண்ணு, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களையும் பேரின்ப லாபத்தை அடைய வச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கடவுள் கூறுகின்றார், மகனே, இந்த பேருற்ற உலகில் அப்படி அருளை கொடுத்துட்டு சொல்கிறார், இந்த மாதிரி ஏன் நான் உனக்கு கொடுக்குறேன்னா, இப்படிலாம் செத்து போனாங்க அதனால தான் கொடுக்குறேன். இந்த பேருற்ற உலகில்
சமயம் மதம் எல்லாம் பேய் பிடிப்புற்று. இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னா, சமயத்தின் பேராலையும் மதத்தின் பேர் எல்லாரும் பேய் பிடிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டென தெரியாமல் உயிர்கள் பேதமுற்று. அவன் வேறு ஜாதி மாறன்டா, அவனை போட்டு தள்ளுறான். அவன் அந்த மதத்துக்காரன், இந்த நம்ம ஏரியாவிலே இருக்கக்கூடாது, நம்ம ஜாதிக்காரர் மட்டும்தான் இந்த ஏரியாவில் இருக்கணும் அப்படின்னு மதத்தாலையும் ஜாதி இந்த ஊரில் நம்ம ஜாதி மட்டும்தான் இருக்கணும், வேறு ஜாதி ஒருத்தம் கூட வரக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அந்த கம்மியாகிற ஜாதிக்காரன் தான் இருக்கணும், வேறு எவனும் வாயை தாழ்ந்து பேசக்கூடாது அப்படிலாம் இருக்கிறாங்கல்ல. அது இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிறதால அது இல்லாமல் அது கூட தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு. அந்த செய்தி வள்ளல் பெருமான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஆண்டவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்கிறாராம், இந்த உலகத்தில் சமயம் மதம் எல்லாம் பேய் பிடிப்புற்று பிச்சை பிள்ளை விளையாட்டென என தெரியாமல் உயிர்கள் பேதமுற்று வேறுபாடு கொண்டு அங்கும் இங்கும் சண்டை போட்டுக்கொண்டு இறந்து வீண் போனார்கள். இன்றைக்கி நம்ம பார்ப்போம், இன்றைக்கி உக்ரைனில் நடக்கிற சண்டையும் காசாவில் நடக்கிற சண்டையும் அங்கே சாவர ஜனங்களும் அங்கே ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இப்போ எனக்கு நல்ல சாப்பாடு தீபம் அறக்கட்டையில் கொடுக்குறாங்க, நல்ல சாப்பாடாக காலையில் மாலையில் மதியானம் 3 வேலையும் நம்ம போகிறோம் வரோம் சாப்பிட்றோம் நிம்மதியாக போகிறோம். எவ்வளோ ஆண்டவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் நமக்கு அருளை கொடுத்துக்கிறாரு பாருங்க. ஆனால் அங்கே ஒரு வேளை சாப்பாட்டுக்கு குண்டானை எடுத்துன்னு போய், அதை விட ஒரு கொடுமை, குண்டானில் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தாலும் மேலே ஏறி அவந்தாலும் மேலே ஏறி குண்டானில் சோறு வாங்கினா அதை கீழே அப்படியே கொட்டிட்டு தள்ளி விட்டுறாங்கல்ல, அதை கீழே கொட்டிட்டு ஐயோ போச்சே அப்படின்னு அழுகுற அந்த துக்கத்தை நினைக்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அங்கே எதனால் இதெல்லாம் நடக்குது, இந்த ஜாதியாலையும் சமயத்தாலையும் மதத்தாலையும் சண்டை போட்டு எல்லாரும் செத்து போகிறாங்க. இனி அப்படி போகக்கூடாது. இப்போ நமக்கு ஒரு சிந்தனை வரலாம், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் கொடுத்துட்டார், இப்போ உக்ரைன் சண்டை இப்போ தான் நடக்குது, இப்போ நடக்கிறதுக்கும் அப்போ கொடுத்ததுக்கு என்னான்னு. இப்போ இந்த செய்தி என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு அருளை கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ணுற, நீ விரைந்து சுத்த சன்மார்க்க நெறி காட்டி, இந்த உலகத்தில் சுத்த சன்மார்க்க நெறி காட்டி அவர்களை ஏறாநிலை அடைவதற்கு சுகநிலை அடைவதற்கு நீ வழிகாட்டு. இப்போ நான் சொன்ன உடனே எல்லோரும் ஏற்றுக்குவாங்களா? உடனே ஆமாம் வள்ளலாருக்கு அருள் கொடுத்துட்டாங்க உடனே வந்துடுறோன்னு ஏற்றுக்கிறாங்களா? ஏற்றுக்கலை. அந்த ஏற்றுக்காத இருக்கிறதால அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் ஏற்றுக்கணும். நீ என்ன பண்ண, வழிகாட்டு, இந்த வேலையை நீ செய், என்னுடைய மகனே, நீ என்னுடைய மகன், அதனால் உனக்கு தான் இந்த செய்தியை கொடுத்துருக்குறேன், உன் எண்ணப்படி விளையாடு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்கிறார், நானே இந்த சன்மார்க்கத்தை நடத்துகின்றேன்னு சொல்கிறார் இல்லையா, அதுக்கு ஆண்டவன் கொடுத்த அருள் தான். நீ எண்ணப்படி ஆட்சி நடத்து என்று வள்ளலாருக்கு உரிமையை கொடுத்தார். கடவுள் கொடுத்த உரிமையெல்லாம் அப்படியே வள்ளல் பெருமான் பெற்றுக்கின்னு முதல்ல சொல்கிறார் பார், இந்த சண்டைலாம் எதனால் வருது அந்த செய்தி மட்டும் முடிச்சுடுவோம். ஐயா நேரம் எவ்வளோ ஆச்சு? சரி. ஆட்சியை பெற்றுக்கொண்டு வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அப்படி அந்த அருளை பெற்றுக்கொண்டு சொல்கிறார். அடுத்துதான் இந்த யாருக்கு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் சண்டை நடக்கிறதுக்கும் இந்த செத்து போகிறதுக்கும் ஜாதியாலையும் மதத்தாலையும் சென்று போகிறதுக்கு யாரெல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த செய்தி இங்கே சொல்கிறார் பார். இங்கே நம்ம சொன்னால் சொல்லுவோம், யாரால்? அந்த ராமசாமியால் தாங்க சண்டை வருது. அந்த ராமசாமியால் சண்டை வரல, முன்சாமி சண்டை வரல, வள்ளல் பெருமான் தான் சொல்கிறேன். மனம் எனும் ஒரு பேய் குரங்கு மடப்பயலே. இந்த சண்டைகள்லாம் யார் காரணம்? மனம் எனும் ஒரு பேய் குரங்கு மடப்பயலே, பரியாச பயலை. அந்த மனத்தை சொல்கிறார் பாருங்க, மடப்பயலை, பரியாச பயலை, விளையாட்டு பயலை, முரட்டு பயலை. அந்த மனம்தான் முரட்டு பயலாக இருக்குதான். புத்தி எனும் வழக்காளி பயலை, சித்தும் என்னும் மோச பயலை, அகங்காரம் எனும் அடவாதி பயலை. சரி, எல்லாம் பயலைன்னா பையன் மட்டும்தான் பிரச்சனை பண்ணுறான்னு பார்த்தா அடுத்தது சொல்கிறாரு, மான் எனும் சகசாலை சிரிக்கி. இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு நினச்சிக்க பாருங்க, வள்ளலார் சொல்கிறார் இந்த செய்தி. மனம் எனும் ஓர் புத்தி எனும் வழக்காளி பயலை, சித்தம் எனும் மோச பயலை, அகங்காரம் எனும் அடவாதி பயலை, மான் எனும் சகசாலை சிரிக்கி, மாயை எனும் படுதிருட்டு சிரிக்கி, மாயை எனும் பெரும் வஞ்சகி, கண்மம் எனும் கலகப் பயலை, ஆணவம் எனும் குருட்டு முட பயலை. ஆணவன்றதுன்னா குருட்டு முட பயலை. பெரு மாயம் எனும் பெரும் பெண் பிள்ளை நீ, தூக்கம் எனும் காமவள பயலை. இந்த கோபத்துக்கு மட்டும் எத்தனை சொல்ல, இதுக்கு முன்னெல்லாம் சொன்னது 1 2 3ங்க. இந்த செய்தி கோபம் வர்றதால தான் இந்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனை வருது பாருங்கள். நான் அவனை அங்கே போவாதலான்னு சொல்கிறேன், அவன் பார்த்து அதில் போய் உறுப்பினராக சேர்றானா, இரு உன்னை ஓய்ச்சி கட்டுறேன். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரியட்டும். அதை பற்றியில் எங்கள் பையன் வந்திருக்கிறாப்புல, அவர் ஒரு செய்தி சொன்னார். அந்த காசா சண்டையெல்லாம் பற்றி நான் வாட்ஸ்அப்பில் போட்டுமா, எதையும் போடாது, உன் வேலையை மட்டும் செய்யணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் இவருக்கு நல்லது செஞ்சால் இவருக்கு தாங்க மாட்டேன், இவருக்கு நல்லது செஞ்சால் இவருக்கு தாங்க மாட்டேன்.
நல்லதான் நான் செய்கிறேன், நான் யாரும் கெட்டதெல்லாம் செய்யலை. ஆனால் அந்த கோபம் என்ன, அவனை உறுப்பினராக சேர்க்கக்கூடாது, சேர்த்தேன்னா அவனை ஓய்ச்சிருவேன், அதான் பிரச்சனை. அந்த கோபம் என்னும் செய்திக்கு புலப்பயலை ஒன்று, காம வளப்பயலை, கொடுமோக கடுப்பயலை, குறும்பு மத பயலை, தாப உலோம பயலை, மாச்சரிய பயலை. இந்த கோபத்துக்கு மட்டும் இத்தனை பேர் சொல்கிறார் வள்ளல் பெருமான். அதுக்கு அடுத்ததான் முக்கியமான செய்தி நம்ம இடத்துக்கு வந்துடும். பசி எனும் ஒரு பெரும்பாவி பயலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிடும். இது பெரும்பாவி பயலை. துன்பம் எனும் ஒரு படும்பாவி பயலை, ஆபத்து எனும் பொய் பயலை, மரணம் எனும் பெருந்திருட்டு மாபாவி பயலை. பசின்றது பாவி பயலை, மரணம் என்பது மாபாவி பயலை. என்னை யார் என்று நினைக்கின்றாய்? வள்ளல் பெருமான் சொல்கிறார் இந்த இடத்துல, என்னை யார் என்று நினைக்கின்றாய்? நான் யார் தெரியுமா? ஞானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை, சிற்சபை தலைவனுக்கு பெரிய பிள்ளை, சிற்சபை பதிதனுக்கு அருட்பட்டம் பலித்த பிள்ளை, செல்வாக்கு பெற்ற பிள்ளை, வல்லவனுக்கு இனிய பிள்ளை, சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்ற பிள்ளை, சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்ற பிள்ளை, சிறந்த பிள்ளை, நல்ல பிள்ளை, தலைப்பிள்ளை, அருட்பெருஞ்சோதி பதிய அடைந்த பிள்ளை. இனி நான் சொல்வதை கேட்டு யார் நடக்கணுங்களாம்? இதுக்கு முன்ன சொன்ன இல்லை யார்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், மான், ஆணவம், துக்கம், கோபம், ஆபத்து, துன்பம், மரணம், இது எல்லாம் யாரை கேட்கணும்? இனி என்னை கேட்டு தான் நீங்கள் நடக்கணும். நான் ஏன்னா நான் முக்கியமான ஆளுக்கு பிள்ளை ஆகிட்டேன், அதுவும் என்னுடைய பெருமை அந்தஸ்து எல்லாம் நீ தெரிஞ்சுக்கின்னு இனி நான் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு இதெல்லாம் சொன்ன உடனே, இப்போ நான் அதெல்லாம் அங்கே சொன்னாங்க, இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, உங்ககிட்ட சொன்ன உடனே இது போல் என்னை போல பல அடியார்கள் வள்ளல் பெருமானை பற்றி இந்த உலகத்தில் எல்லா உலகத்திலையும் பேசுகிறாங்களாம். அப்படி எல்லா உலகத்திலையும் பேசின உடனே இதை பேசின உடனே கேட்குறாங்கல்ல, அவங்களாம் அடடா நம்ம சாமி நம்ம பக்கம் வந்துட்டார், நமக்கு தேவை வந்து பூரா நமக்கு வந்துடும், நம்ம சாமி நம்ம பக்கம் வந்துட்டார் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்க உயிரெல்லாம் சந்தோஷப்படுதான். இந்த உயிர், இந்த மண் உயிர்கள் எல்லாம் கழித்து வியப்புறுகிறது. அடடா நம்ம ராமலிங்கத்துக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் வந்தாச்சு, நம்ம வள்ளல் பெருமானுக்கு இவ்வளோ அற்புதம் வந்தாச்சு, இதுக்கு மேலே நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுதான். கடவுள் தன் தேகத்தை வள்ளலாருக்கு கொடுத்திருக்கின்றார். இதை வள்ளல் பெருமான் கூறும்போது, கடவுள் என் கண்ணில் கலந்தான், என் கண்ணில் கலந்தான், என் கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தான், என் எண்ணத்தில் கலந்தான், என் உயிரில் கலந்து கொண்டார் கடவுளை. அப்படி எல்லாத்திலையும் கலந்துக்கினார் இல்லை. அந்த கடவுளை பார்த்து அப்பா அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா அப்படின்னு இப்பா அப்படின்னு சொன்னால், பா அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை அந்த கேப் இருக்குது இல்லை, அந்த கேப்பை முடியத்துங்காட்டி இன்னாப்பான்னு வராரா அப்படியே கடவுள். இப்போ இதுக்கு முன்னே நான் முதல்ல சொல்லும் போதெல்லாம் எங்கே இருந்தார்? கங்கு கரை காணாத கடலே, கண்ணாக காண்கின்ற கடலே, எங்கேயும் பார்க்க முடியாது, எங்கேயோ இருக்கின்ற கடவுள் இப்போ அப்பா அப்படின்னு சொன்னால் இப்பா அந்த அந்த ஓசை முடியத்துங்காட்டி சொல்லப்பான்னு நிற்கிறாராம் கடவுள். எதற்கு? வள்ளல் பெருமான் எதற்கு? சொல்லப்பா மகனே என்று நிற்கின்றார். என் வாட்டம் தவித்து மகனே உன் எண்ணம் போல இந்த உலகத்தை நடத்து, உன் மார்க்கம் எல்லாம் தொலைந்து. இதுக்கு முன்னே நீ இந்த அருளை பெறத்துக்கு முன்னே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கம் தொலைந்தது, இனி சுத்த சன்மார்க்கம் மட்டுமே நடக்கும். இனி வருங்காலத்தில் சுத்த சன்மார்க்கம் மட்டுமே நடக்கும், வேறு எதுவும் இருக்காது. முன்னுலக மார்க்கம் எல்லாம் மறைந்தது, இந்த மண்ணுலகத்தில் சுத்த சன்மார்க்கம் சிறந்தது, வேறு எதுவும் இல்லை. எல்லா உலகமும், இந்த உலகத்தில் எல்லா உலகமும், எல்லா உயிரும், எல்லா நாணமும், எல்லா வித்தையும், எல்லா போகமும், எல்லா இன்பமும் வள்ளல் பெருமானுக்கு கடவுள் கொடுத்தார், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கொடுத்தார். அந்த செய்தியை வள்ளல் பெருமான் பெற்றுன்னு எல்லாருக்கும் கடையாக இருந்த எனக்கு, எல்லாருக்கும் கிடையாது. எத்தனை பிறவியாக அந்த உலகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் 5000 வருடன்றான், ஒருத்தன் அதுக்கு முன்னே 10,000 வருஷம்னா ஒன்று 50,000 எப்படிலாம் சொல்கிறாங்களோ, இத்தனை உலகத்தில் சாகாமல் இருக்கலாம் அப்படின்ற செய்தி இதுவரை யாருமே சொல்லலை. வள்ளல் பெருமான் மட்டும்தான் சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால், அவர் நான் பெற்ற பேரின்ப லாபம் இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் பெறணும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னே இருந்தவங்களும் பார்த்தீங்கன்னா சுத்த சன்மார்க்கம்னு இன்னானே தெரியாத இருந்தாங்க. இந்த உலகத்தில் பிறந்தா செத்து போகணும். இப்போ நாம் கூட சொல்கிறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேரும், இந்த மைக்கில் கேட்குறவங்க, யூடியூப்பில் கேட்குறவங்க அத்தனை பேரும் நம்ம இதுவரை இந்த உலகத்தில் என்ன சொல்லின்னு இருக்கிறோன்னா, அப்பா நான் நல்லபடியாக நடக்கும்போதே செத்து போடணும், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி செத்துடணும், எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து செத்துடணும், பேரனை பார்த்து செத்துடணும், இப்படி செத்துடணும் சொல்லி 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 மனசில் அப்படியே பதிவாகி போகுது. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்கிறார், ஏன் அவனை பையனுக்கு கல்யாணம் பண்ணு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணு, சொம்பாதி சொத்து வை, நான் சாகாமல் இருப்பேன்னு சொல்லு, சாகாமல் இருப்பேன்னு சொல்லுன்னு சொன்னால் அது பொய் தானே? சாகாமல் இருப்புன்னு சொன்னால் பொய் தானே அப்படின்னு நினைக்கிறோம். பொய் இல்லை, அதுதான் உண்மை. நம்ம எதுக்காக வந்திருக்கிறோன்ற செய்தி நமக்கு தெரியல. நமக்கு எதுக்காக வந்திருக்கிறோன்ற செய்தி தெரியாதால நம்ம செத்து போகிறோம். அதுதானே தவிர வேறு எதுவும் இல்லை. எல்லாருக்கும் கடையாக இருந்த எனக்கு அருள் புரிந்து எல்லாருக்கும் துணையாக இருக்க வைத்தாய்.
நான் இப்போ இங்கே வந்து என்னால் நான் கடையனாக இருக்கேன்னா வெளியே தோரத்தில் தெருவில் நிற்கிறேன், எனக்கு ஒரு டம்ளர் சாப்பாடு கொடுப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க அம்மா கூப்பிட்டு. நான் சாப்பிட்ட உடனே நான் என்ன பண்ணேன், சாப்பிட்டேன் பரவாயில்ல இந்த வேலை சாப்பாடு கிடச்சி நாங்கள் காலையில் 8 மணிக்கு வந்து சாப்பிட்றோமா, ரைட் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். என்ன அர்த்தம்? சரி நம்மளால் முடிஞ்சது எதனா உதவி, அம்மா நான் நல்லபடியாக சாப்பிட்டேன், எனக்கு சோறு போட்டிங்கம்மா, நான் ஏன்னா ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லல. இந்த இடத்துல வள்ளல் பெருமான் சொல்ல, எல்லாருக்கும் கடையாக இருந்து எனக்கு அருள் புரிந்து எல்லாருக்கும் துணையாக இருக்க வைத்தாய் அப்படி சொல்லிட்டு அடுத்த பாட்டில் கட்டவிழ்ந்த கமலம் எனும் கருத்தவிழ்ந்த நினையே கருதுகின்றேன். ஒரு சூரியனை பார்த்து ஒரு தாமரை இதழ், சூரியனுக்கும் தாமரை இதழுக்கு ஏன்னா சம்மந்தம் இருக்குதா? சூரியன் எங்கேயோ இருக்குது, தாமரைப்பூ எங்கேயோ இருக்குது. அந்த சூரியன் வந்த உடனே அது என்ன பண்ணுது, அந்த இதழ் தானாக விரியுது. அதுபோல் உன்னை பார்த்தவுடன் என் நிலையும் தாமரை இதழ் போல தன் நிலை மறந்து மாறுகின்றது. விட்ட குறை தொட்ட குறை இரண்டும் நிறைந்து இருக்கின்ற என் நிலையை மாற்றி, இதுக்கு முன்னே என்ன இருந்துச்சு, விட்ட குறை தொட்ட குறை இரண்டும் நிறைந்து இருக்கின்ற என் நிலையை மாற்றி அருள் ஜோதி கொடுத்தாய். நான் துணிந்து சொல்வது எல்லாம், நான் இப்போ துணிந்து இந்த மைக்கில் பேசுகிறேன்னா இது காரணம் யாருன்னு பார்த்தா உன்னுடைய அறிவா. யார்? அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொல்லாரு. நான் இவ்வளோ தூரம் நான் சாகாமல் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் என்னுடைய அறிவால் சொல்கிறேன் நினைக்க போகிறேன். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உன்னுடைய அறிவால், என்னுடைய அறிவால் எதுவும் சொல்லவில்லை என்று கூறி என்பால் வருபவர்க்கே. அப்படிலாம் நான் அருளை வாங்கிக்கினேன்ல, அருளை வாங்கிக்கினேன். என்ன சொல்கிறார் வள்ளல் பெருமான்? என்பால் வருபவர்க்கின்றே அருள் ஈகின்றேன் 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 என்று தென்பால் இருந்தது பாரி திரு சிற்றம்பலத்தை திருநட ஜோதி என்று கூறி என்கிட்ட வரவங்க அத்தனை பேருக்கு நான் அருளை கொடுக்குறேன். இதுக்கு முன்னே நான் கற்ற பொய் நூல்கள் கணத்தே மறந்தது. இதுக்கு முன்னே நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ செத்து போடலான்னு சொல்லிட்டோ, அதை விட இன்னொரு கொடுமை, செத்துட்டா அவன் வந்து என்ன பண்ணுறான், நம்ம ஊட்டாண்டியே உட்காந்துங்கிறாங்க, நம்மளை காவல் காக்கிறாங்க, நாய் மாதிரி வராங்க, பேய் மாதிரி வராங்க, ஏதோ ஒன்று சொல்லின்னுக்கிறாங்க. அதெல்லாம் வள்ளல் பெருமான் சொல்லவே இல்லை. செத்துட்டா அவனை எதுவுமே பொச்சிட்டாங்கன்னா அவன் ஆத்மா இருந்தால், அவன் நல்ல ஆத்மாவாக இருந்தால் 30 நாளில் நல்ல உடம்புல பிறந்துட போகிறான். எல்லா உயிரும், எந்த உயிராக இருந்தால், ஒரு மரத்தை வெட்டிட்டா கூட அந்த மரத்தில் இருக்கிற உயிர் போட்டால் அது ஒரு நல்ல உயிர் உடனே 30 நாளுக்குள்ளே எடுத்துரும். 30 நாளுக்குள்ளே எடுத்துரும். அதுக்கு வேறு ஒரு செய்தி சொல்கிறாங்க. அந்த செய்தி சொல்லும்போது தான் ஒரு பாப்பா கேட்டுச்சு, அவங்க வீட்டுக்காரர் காலமாயிட்டார், அப்போ அதனால தான் எங்கள் வீட்டுக்காரர் காலமாயிட்டாரான்னு கேட்டுச்சு. அப்போது ஒரு யோக நிலை பெற்றா வள்ளல் பெருமான் சொல்கிறார். யோக நிலை பற்றி சொல்லும்போது, ஒரு யோக நிலை பெற்ற ஒரு மனிதன் 108 ஆண்டு காலம் ஒருத்தனுக்கு மறுபிறப்பு கிடைக்காத ஆத்மாவா சுத்திங்கிறவனை கூட அவனை மறுபிறப்பு எடுக்கக்கூடிய வல்லமை ஒரு யோக நிலை பெற்றவனுக்கு உண்டு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ 30 நாளில் வள்ளலார் சொன்னார். அது என்னான்னு கேட்டுது. 30 நாள்னு சொல்கிறது எல்லாருக்கும் முடியுது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் 30 நாளில் மறுபிறப்பு வந்துடும். அவனுக்கு காரியம் கர்மாந்திரம் இதெல்லாம் செய்யறதுல எந்த விதமான புண்ணியமும் இல்லைன்னு வள்ளல் பெருமான் ஆணித்தரமாக சொல்கிறார். ஒருத்தன் செத்துட்டான், எங்கள் அப்பா செத்துட்டான்னு வச்சுக்கோ, எங்கள் அப்பா செத்துட்டு எங்கள் பேரனா பிறந்திருப்பான், இல்லை எங்கள் பேத்தியாக பிறந்துக்கிறேன்னு வச்சுக்கோ, நான் திதி கொடுத்தா எங்கே போவோம்? அது எது உயிரிழக்கிறவனுக்கு ஏன் திதி கொடுக்கணும்? அதுதான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். ஆனால் அதெல்லாம் மாற்ற வேண்டும், மாற்றும் காலம் வந்துக்கினே இருக்கும். அந்த வகையில் கற்ற பொய் நூல்கள் கணத்தே மறந்தது, அந்த பொய் நூலெல்லாம் கணத்தே மறந்தது. இரவாத வரம் என கொடுத்தது உன் திருமலர் அடியை என் முடிமேல் அணிந்து கொண்டது. எல்லாம் செய்யக்கூடிய வல்லவரை மணந்து கொண்டது. சரிநிலை 4, கிரிநிலை 4, யோக நிலை 4, ஞானநிலை 4 ஆகிய உண்மை நிலை அறிந்து சித்தாந்தம் வேதாந்தம் முதல் 6 அந்த நிலை அறிந்து அதற்கு மேல் இருக்கக்கூடிய சிவ அனுபவத்தால் சமரச சன்மார்க்கம் பெற்று காட்டையெல்லாம் கடந்துவிட்டு நாட்டை அடைந்து உன்னுடைய பொன் தங்க மதில் சுவரை கண்டு, அப்படிலாம் தாண்டி தாண்டி போகும்போது உன்னுடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கக்கூடிய தங்க மதில் சுவரை கண்டு கோட்டையில் எல்லா இல்லத்தும் கொடி நாட்டி கோலமிட்டு கோயிலின் வாசலில் குறைகள் எல்லாம் தவித்து. இந்த செய்தியை மனுநீதி சோழன் கதையில் சொல்லும்போது, மனுநீதி சோழன் கோட்டைக்கு முன்னே ஆராய்ச்சி மணி அடித்து அந்த மணி அடிக்க சொன்னாங்க. அந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது சொன்னால் அது நேரம் ஆகும். அதுபோல் அந்த மனுநீதி சோழன் அந்த ஆராய்ச்சி மணியை அடித்து வச்சு கட்டி வச்சு அடிக்க வச்சார். ஆனால் இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, கோலமிட்டு கோயிலின் வாயிலில் அந்த வாசிப்படியான வந்தாவே போதுமா, வாசிப்படியான வந்தாவே அவன் குறையெல்லாம் தெரிஞ்சிருப்பான். அப்படி குறையெல்லாம் தவிர்த்து சேட்டை அறுத்து கருவியெல்லாம் என்வசம் நிறுத்தி சித்தியெல்லாம் கொடுத்து ஆட்சியை கொடுத்தார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். இந்த உலகத்தில் உலகையில் 5 தொழில் அருளியல் 5 தொழில் அப்படின்னு சொல்லி மொத்தம் 10 தொழில் இருக்குது இந்த உலகத்தில். எல்லாம் அந்த 10 தொழிலும் செய்யக்கூடிய வல்லமையை வள்ளல் பெருமானுக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கொடுக்கின்றார். அதை பெற்ற உடனே வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி லாபத்தை அடைஞ்சிட்டேன், இந்த லாபத்தை நான் அடைஞ்சிட்டேன், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் அடைய தேவையில்ல, நீங்கள் அந்த கஷ்டத்தெல்லாம் பட தேவையில்ல அப்படின்னா சரி, அப்போ நான் என்ன பண்ணால் நீங்கள் அந்த லாபத்தை அடையலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொல்கிறார் பார், ஊற்ற மொழி உரைக்கின்றேன். நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, வேறு எந்த வேலையும் செய்யாது.
உற்ற மொழி உரைக்கின்றேன். நான் சொல்கிறேன்னு நினச்சிக்க பாருங்க, வள்ளலார் சொல்கிறார். உற்ற மொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே உறவனன்றி பகைவனேன உண்ணாதிர் உலகி. உறவனன்றி பகைவனேன உண்ணாதிர் உலகில். இந்த உலகத்தில் கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர். நம்ம அப்படியே பார்க்குறோம், நல்லா அவர் பெரிய படிச்சவருங்க. அவரை மாதிரி இந்த உலகத்தில் படிச்சவங்களே அப்படி ஒரு செய்தி கேட்டால் அப்படியே சொல்லுவார். அந்த எந்திரனில் அவர் புத்தகத்தை எடுத்து அப்படி தாட்டினா அப்படியே டப்புன்னு மனசில் பஞ்சிடும். அப்படி எடுத்து அது வந்து படத்துக்கு எடுத்தாங்க. உண்மையாகவே அது மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஒரு செய்தி ஒரு புத்தகத்தை கொடுத்தா அந்த முன்னுரை மட்டும் படிச்சுட்டு அந்த உள்ள புத்தகத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வல்லமை பெற்றவர் இருக்காங்க. அப்படிப்பட்ட செய்தியை விவேகானந்தர் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு புத்தகத்தினுடைய முன்னுரையை தொகுப்புரை படிச்சுட்டாருன்னா அதில் சாரம்சம் என்ன இருக்குது, எந்த பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு அப்படியே சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவரும் கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றே கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ. அந்த மரணம் வந்துச்சுன்னா இந்த உடம்பில் இருக்கிற மொத்த உயிர் நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் கரணம் எல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ. சற்றும் இதை சம்மதியா என் மனந்தான் உமது தன்மனந்தான் கண்மணமோ வன்மணமோ அறியே. நான் சொல்கிறத நீங்கள் ஒருத்தர் கூட கேட்க மாட்டீங்களே. உங்கள் மனசு கல் மனசா வன்மையான மனசா எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், இற்றதனை தடுத்திடலாம். எது? இந்த மரணத்தை தடுத்திடலாம். இற்றதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமே. நீங்கள் எல்லாம் என் கூட வந்துருங்க. இற்றதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமீன் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. என்னுடைய மார்க்கம் எதுனா சன்மார்க்கம் தான். இந்த சன்மார்க்கத்தில் நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த மரணத்தை தவிர்த்திடலாம் அப்படின்ற செய்தியை சொல்லியிருக்காரு. மீண்டும் சொல்கிறேன், இப்போ நம்ம சங்கத்தில் சேர்ந்துட்ட உடனே நான் கூட 30 வருஷம் 40 வருஷம் எங்கள் தாத்தா கூட இருந்தாருங்க, எங்கள் அப்பா கூட இருந்தாருங்க, அவங்கெல்லாம் கூட செத்துட்டாங்க அப்படின்னா அப்போல்லாம் சங்கத்தில் இருந்தால் கூட சாவாது இருப்பாங்களா, எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதாவது பள்ளிக்கூடத்தில் சேர்ற அத்தனை பையனும் முதல் மார்க் எடுக்கிறானா? எடுக்கலை. முதல் மார்க் எடுக்கிற சூழ்நிலையை உருவாக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர்னு ஒருத்தர் படிக்கிறான்னா எல்லாரும் டாக்டர் சொல்லி செய்கிறாங்கன்னா செய்யலை. அவங்க வசதியோ சூழ்நிலையோ ஏதோ ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட ஆளும் செய்கிறாங்க, மீதி செய்யலை. இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வினை. அந்த வினையை போக்கி இந்த என்மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம். அந்த சன்மார்க்கத்தில் எப்படி சேரணும்னா, தங்கமே அணையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டு கழிக்கவும் சங்கஞ்சார் திருக்கோயில் கண்டிடவும் துங்கமே பெருஞ்சர் சங்கமே நீடூழி விளங்கவும் சங்கத்தில் அடியேன். அந்த ஒரு வரிக்காக தான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன். சங்கத்தில் அடியேன் அங்கமே குளிர நின்றுனை பாடி ஆடவும் இச்சைகானேன். இப்போ நான் சங்கத்தில் சேர்ந்துட்டேன்னு சொன்னால் அதுவே மட்டும் போதாது, நமக்கு தகுதி வந்துடாது. நான் காலேஜில் போய் சேர்ந்துட்டேன்னே எனக்கு பட்டம் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நான் படிக்கணும், அதுக்கு பரிசு எழுதணும், நல்லா அதில் வந்தால் தான் எனக்கு பட்டம் கொடுப்பாங்க. அதுபோல் சங்கத்தில் அங்கமே குளிர, இந்த அங்கம்னா தரையிலிருந்து கால் வரையும் அங்கம் குளிர. இப்போ நீங்கள் நடைமுறையில் பார்க்கலாம். நம்ம தீபா ஐயா வந்தாருன்னா என்ன பண்ணுவார், சாப்பாடு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் நானும் சாப்பாடு போடுவேங்க. நான் சாப்பாடு போட்டு ஐயா இலையை கொஞ்சம் தட்டி போடுங்க, தண்ணி தள்ளிங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் சொல்கிற விதம் இப்படி உட்காந்து இலையை போட்டு ஏங்க இலையை தண்ணியில் தள்ளிங்க. அவர் என்ன பண்ணுவார், அப்படி சொல்ல மாட்டார். உடனே என்ன பண்ணுவார், பாட்டில் இருக்கிற தண்ணி எடுத்து ஐயா தண்ணி தள்ளிங்க ஐயா அப்படி சொல்கிறாரு. இல்லை அப்படி தண்ணி தொட்டு ஐயா இன்னும் 2 சாப்பிடுங்க, இன்னும் 2. அப்படி அவருடைய நிலைப்பாடு. அதுபோல் இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, அங்கமே குளிர நின்றுனை பாடி ஆடவும் இச்சைகான். இந்த அங்கம் வந்து அப்படியே குளிரணுமா. அதுபோல் சங்கத்தில் சேர்ந்து நீங்கள் வேலை செய்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சங்கத்தில் சேர்ந்துன்னு சொன்னால் நீங்கள் பேரின்ப லாபத்தை அடையலாம் என்று வள்ளல் பெருமான் அடைந்த செய்தியை கூறி நானும் அடைந்திருக்கின்றேன். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வழங்கி கொண்டிருக்கின்றார். நீங்கள் அனைவரும் இந்த பேரின்ப லாபத்தை அடைவதற்கு நீங்கள் அனைவரும் உங்கள் அங்கமே குளிர சங்கத்தில் நின்று ஆடி பாடி உதவி செய்தீர்கள் என்றால் நீங்கள் பேரின்ப லாபத்தை பெறலாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த தீபம் அறக்கட்டளை ஐயா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்றவரும் முன்னிலை வகித்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.